ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். அறிவினை அறியச் செய்த நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, ஐயனவர்கள் நமக்கு அள்ளி தந்துள்ள தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பகிர்ந்து கொள்ளவிருக்கும் அந்த தேவ திருவசனம் எமபட ரெடிபடு கோடாயுதற்கூர், திருவாக்கியம் எண் 14 தொடர்ச்சி, பக்கம் 46. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, நமக்கு உறக்கம் வருகிறது, பயம் உண்டாகிறது, சந்தோஷம் பொங்குகிறது. இவையெல்லாம் நமக்குள்ளே இருந்துதான் உண்டாகின்றன. விழிப்பு, மயக்கம், தைரியம், கோபம், சாந்தம், இரக்கம் நமக்குள் எந்த எந்த எல்லைகளில் இருந்து உண்டாகின்றன? மனிதர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியவை இவை. படித்து முடித்தேன், பட்டம் வாங்கினேன் என்கிறார்களே, அவர்களை இவை தமக்குள் எங்கெங்கே என்றால் பதில் சொல்ல தெரியுமா? தெரியாது. தெரியாத இது கல்வியா? இவர்கள் கற்றவர்களா? இல்லை, இல்லை. தன் வீட்டிற்குள் உள்ள பொருளை காலமெல்லாம் தான் தெரிந்து கொள்ளாமலும் தேடாமலும் இருந்துவிட்டு கடைசியில் களவு போக கொடுத்தவனை போலே இவனது வயசும் போய் சாவும் வந்து விடுகிறது. தனக்குள் சாவு பாதை எங்கே? சாயுச்சிய பாதை எங்கே? அவை தங்கும் தலம் எது எது என்று இப்போதே காண வேண்டாமா? இவையெல்லாம் அறியத்தானே சர்வேஸ்வரன் இந்த அருமையான தூலத்தையும் அறிவையும் தந்தது. இது வேத தீர்ப்பு என்ற பெருமானவர்களது இந்த திருவசனத்தை தான் நாம இன்றைக்கு பகிர இருக்கிறோம். இப்போ இந்த திருவசனத்தில் நமது தேவகோமானவர்கள் நமக்கு இந்த உறக்கம், பயம், விழிப்பு, மயக்கம், தைரியம், கோபம், சாந்தம், இரக்கம், இந்த மாதிரி குணங்கள்லாம் நமக்குள்ள இருந்து வருதே, அது எங்க இருந்து வருது? இது எல்லாம் உன் வீட்டில் உள்ள ஒரு பொருள் தானே. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை பத்தி நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள எந்தெந்த இடத்துல இருந்து வருது அப்படின்னு இந்த உலகத்துல படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கிட்டேன்னு சொல்றாங்களே, அவங்ககிட்ட கேட்டா சொல்ல தெரியுமா? தெரியாதுன்னு சொன்னா அது ஒரு படிப்பா? அப்போ இதெல்லாம் தெரிகிற ஒரு படிப்பு வேணுமே. இத பத்தி தெரிஞ்சுக்கிடாம இருந்தா தன் வீட்டுக்குள்ள உள்ள பொருள் இந்த இடத்துல இந்த பொருள் இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதை பாதுகாப்பா வச்சுக்கிட முடியும். என்ன பொருள் இருக்குன்னே தெரியாம இருந்தா அதை ஒரு நாளைக்கு எவனாவது திருடிட்டு போயிடுவானே. அப்படித்தானே உன்னுடைய வயசும் உன்னுடைய அந்த பொருளும் களவு போய் கடைசியில சாவும் வந்து விடுகிறது. ஆனா நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த சாவை வெல்லலாம், சாயுச்சிய பாதையில செல்லலாம். அப்போ சாவு பாதை எது, சாயுச்சிய பாதை எது என்று இந்த தூலம் இருக்கும் போதே தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று பெருமான் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு வினாவாக எழுப்புகிறார்கள். அப்போ வினா மட்டும் எழுப்பிட்டு நமக்கு பெருமான் அவர்கள் என்னைக்கு விட்டுற மாட்டாங்க. விடையும் நமக்கு அதிலே கொடுத்துருவாங்க. நமக்கு தான் அந்த விடை தெரியாது. ஏன்னா நம்முடைய கண் முன்னால ஒரு திரை தொங்கி அந்த விடையை நமக்கு மறைச்சிரும். கேள்வி மட்டும்தானே கேட்டிருக்காங்க, விடை எங்க போய் தெரிஞ்சுக்கிறதுன்னு நினைப்போம். எல்லா கேள்விகளுக்கும் கேள்விகள் எல்லாம் அஞ்சி கலங்கி மெல்ல நழுகும்படி பெருமான் அவர்கள் விடை கொடுத்துருவாங்க. அப்போ இந்த கேள்விக்கும் இங்க பக்கத்திலே விடை கொடுத்திருக்காங்க. நம்ம திரை தொங்குனா கூட பெருமானவர்கள் வந்த நேரத்துல அந்த திரையெல்லாம் திரை விலகி வருகும் இவர் நேரம் தன்னில் அல்லவா? அவங்க வந்திருக்கிற நேரத்துல திரையாவது ஒன்னாவது
எல்லா திரையையும் பெருமான் அவங்க கிழிச்சு எரிஞ்சிருவாங்களே. அப்போ அந்த திரையை விலக்கிட்டு நாம பார்ப்போம் இந்த வினாவுக்கு விட என்னவாக இருக்கிறது என்று. அங்கே பெருமான் அவங்க குறிச்சிட்டாங்க, இதையெல்லாம் அறியத்தானே சர்வேஸ்வரன் இந்த அருமையான தூலத்தையும் அறிவையும் தந்தது அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல பெருமான் அவங்க அருள் செய்றாங்க. அப்போ தூலம் ஒண்ணு இருக்கு, இந்த தூலத்திலே வாழ்ந்தினா இந்த இதுக்கெல்லாம் விடை தெரியாது. இன்னொரு தூலம் இருக்கு உனக்குள்ள, அறிவு தூலம். அந்த அறிவு தூலத்துல வாழ்ந்தா இதெல்லாம் தெரியும். அப்போ இந்த உறக்கம், பயம், சந்தோஷம், விழிப்பு, மயக்கம், தைரியம், கோபம், சாந்தம், இரக்கம் இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த தூலத்திலிருந்து வரல. இன்னொரு தூலம் இருக்கே, அறிவு தூலம், அந்த தூலத்துல இருந்து வருது அப்படின்னு நமக்கு பெருமானவங்க இங்கே தூலத்தையும் அறிவையும் அதுக்குதான் கொடுத்துருக்கு. இந்த தூலம் வேற, அறிவு தூலம் வேறன்னு பிரிச்சு பார்க்கணும். பெருமான் அவங்க நமக்கு அருள் செய்வாங்க, இந்த அறிவு என்கிற ஒரு மாணிக்கம் அது இந்த மனிதனுக்கு மட்டும் தானே கொடுக்க பெற்றிருக்கு. கொடுக்க பெற்றிருந்தாலும் அது இந்த தூலத்திலேயா வைக்க பெற்றிருக்கு. அந்த அறிவுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு பெரிய மாணிக்கம். அந்த மாணிக்கத்தை இந்த அழிந்தி போற பீத்த தூலத்துல வைப்பாங்களா? நீ உனக்கு ஒரு மாணிக்க கல், விலை உயர்ந்த ஒரு மாணிக்க கல் கிடைச்சா அத ஒரு ஓலைப்பெட்டியில போட்டு வைப்பியா? அத ஒரு பட்டு துணிய போட்டு ஒரு நல்ல ஒரு தங்க பேழையில நல்ல ஒரு பெட்டகத்துல பூட்டி வைக்க மாட்டியா? அப்போ இறைவன் அந்த அறிவுங்கிற மாணிக்கத்தை இந்த அழிஞ்சு போற பீத்த தூலத்திலேயே வைப்பாங்க. அப்போ அந்த அறிவை வைக்கக்கூடிய ஒரு பெட்டகம், ஒரு வைரமணி தேகம் இந்த தேகத்துக்குள்ள இருக்கு. அந்த தேகத்துல இருந்துதான் இந்த மேலே குறிப்பிட்டுள்ள இந்த உறக்கம், பயம் இதெல்லாம் அங்க இருந்துதான் நமக்கு வருகிறது என்று பெருமானவங்க நமக்கு இங்கேயே விடையாக அருளி செஞ்சிருக்காங்க. இப்போ நாம இந்த தூலத்தால நிறைய செயல்கள் எல்லாம் நமக்கு செய்வோம். நம்முடைய கைகளால நிறைய செயல்கள் செய்வோம். கைகள் எதையும் பிடிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுது. கால்கள் நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுது. அதெல்லாம் நமக்கு அந்த செயலை செய்யக்கூடிய கருவிகள் இந்த கண்ணுக்கு தெரிகிறது. ஆனா இந்த உறக்கம் வருதே, பயம் வருதே, சந்தோஷம் வருதே, விழிப்பு வருதே, மயக்கம் வருதே, அதுக்குண்டான கருவி எதுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னா தெரியலையே. ஏன் அப்படின்னா இந்த நடக்கிற செயல்கள், கையால எதையும் பிடிக்கிற செயல்கள் அதெல்லாம் தூல செயல்களாக இருக்கின்றன. இதெல்லாம் சூக்கும செயல்களாக நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்கும செயலாக இருக்கிறது. அததான் பெருமான் அவங்க நமக்கு சொல்லுவாங்க, அகமுக சூக்கும செயல் இருக்கு, அதே மாதிரி வெளித்தோற்ற தூல செயல் இருக்கு. வெளித்தோற்ற தூல செயல் எதுக்கும் பயன்படாது. இந்த அறுசுவை உண்கிறதுனால ஒரு நாற்றம் வருதே, இந்த மிருகங்கள் எல்லாம் இந்த மனிதனை போல அறுசுவை உண்ணுவதில்லை. ஆனால் அவைகளுடைய அந்த கழிவு பொருள் அவ்வளவு நாற்றமா இருக்காது. இந்த மனிதன் அறுசுவையான உணவைத்தான் உண்றான். ஆனா இவனுடைய அந்த கழிவு எவ்வளவு நாற்றம் அடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த அறுசுவை ஒரு நாற்றத்தை இவனுக்கு ஒன்றுறதுன்னா அதை அந்த நாற்றத்தை மாற்றக்கூடிய ஒரு அகமுக சூக்கும செயல் இருக்கு. மூச்சை அடக்கிற ஒரு அகமுக சூக்கும செயலை செய்தா அந்த நாற்றத்தை அறவே இல்லாம ஒழித்து விடலாம். அப்போ அந்த அகமுக சூக்கும செயல் அது என்னவாக இருக்கிறது? அந்த சூக்கும செயலை செய்யறதுக்குரிய தேகம் என்னவாக இருக்கிறது? அந்த தேகத்திலையும் கருவிகள் எல்லாம் இருக்கு. அந்த தேகத்திலையும் இந்த தேகம் மாதிரி எல்லாமே இருக்கு. அந்த தேகத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. கோடாய்தக்கூர் பக்கம் 30 பார்ப்போம். உடல் எடுத்துள்ள ஒவ்வொரு ஜீவனுக்குள் நின்று அவனதன் வேலையை செய்து வருவது ஆத்மா.
இப்போ இந்த தூலத்துக்குள்ள ஆத்மா இருக்கு, நமக்கு தெரியும். அது அது எல்லா உயிர்களிடத்திலையும் ஆத்மா இருக்கு. கொசு முதல் யானையை தூக்குகிற அந்தரண்ட பட்சி வரைக்கும் எல்லா உயிரினங்கள் இடத்திலும் இந்த ஆத்மா இருக்கு. ஆனா அதுகிட்ட எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த உடலை வளர்க்கும் அளவில் ஆத்மா அவற்றில் தங்கி, உடலை வளர்க்கிற அளவுல தான் அவற்றில் தங்கி இருக்கிறது. ஆனா அந்த மனிதனிடத்தில் மட்டும்தான் உயிரை வளர்க்கக்கூடிய அளவில் ஆத்மா தங்கி இருக்கிறது. இந்த மனிதனிடத்தில் இவனுக்கென தனி சீதனமாக அமைந்திருக்கும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கிறது. ஆத்மா என்ன பெற்றது? இந்த பொய்த்தூலம் கடந்த ஜீவதேகத்திற்கு அப்பால் உள்ள காரண தேகத்தில் உள்ள பொருள். அப்போ இந்த ஆத்மா எங்க இருக்குன்னா, முதல்ல இந்த தூல தேகம் இருக்கு. இந்த தூல தேகத்துக்கு அடுத்து ஜீவதேகம் இருக்கு. அந்த ஜீவதேகமும் கடந்து போய் பார்த்தா காரண தேகம் இருக்கு. அந்த காரண தேகத்துலதான் ஆத்மா இருக்கு. அப்போ முதல்ல ஜீவதேகத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதை கடந்து போய் தான் காரண தேகத்தை பார்க்க முடியும். அப்போ அந்த ஜீவ தேகத்துலதான் இவையெல்லாம் நம்ம இப்ப பார்த்தோமே, இந்த இன்னைக்கு பாக்குற நம்ம திருவாக்கியத்துல உறக்கம், பயம், விழிப்பு, சாந்தம், கோபம், இதெல்லாம் அந்த ஜீவ தேகத்துலதான் இருந்து அங்க இருக்கிற கருவிகள்ல இருந்துதான் அது உண்டாகுது. இவர்களை முதலில் ஜீவதேகத்தில் கொண்டு போய் நிறுத்தி, அதோ பார் நீ தேடும் ஆத்மா என்று இந்த ஜீவதேகம் கடந்த காரண தேகத்தில் இருக்கிறது என்று காட்டலாம். இந்த தேவ எல்லையில் அப்படித்தான் காட்டப்பெறுகிறது. தேவ எல்லையில நமக்கெல்லாம் காட்டுறாங்களே பெருமானவர்கள், நம்ம பார்த்திருக்கோமா? பார்த்திருக்கோம். நம்ம தெரியாம இல்லைன்னு சொல்லுவோம். அது பெருமான் அவங்க சொல்லுவாங்க, நான் உனக்கு என்னைக்கோ அறிவிச்சுட்டேன், நீ இல்லைன்னு சொன்னீன்னா ஒருத்தவங்க தர்றதை தின்னுபிட்டு திங்கலைன்னு பொய் சொல்ற பொய்யனா இருப்ப நீயே அப்படின்னு சொல்லி போய்க்கலாம். அப்போ பெருமானவங்க நமக்கு எல்லாமே எதையுமே வஞ்சகமா மறைச்சு வைக்கல, எல்லாத்தையுமே எடுத்து அருளி செஞ்சிருக்காங்க. ஒருவன் தன் ஜீவதேகத்தை அறிந்த பிறகுதான் அவனுக்கு ஆத்ம நிலையை அறிவிக்க முடியும். இவன் உள்ளுக்குள் நின்று நிலவிக் கொண்டிருக்கின்ற அறுசுவைகளை அனுபவிக்கிற எல்லை, இன்னைக்கு கேட்ட கேள்வி வந்துருச்சு. அறுசுவையை அனுபவிக்கிற எல்லை எது? உறக்கம் வரும் எல்லை எது? கனவு காணுகின்ற எல்லை எது? கனவு காணுகின்ற எல்லையும் அறிவிக்க அறிந்து இந்த மனிதனுடைய ஆத்மா எப்படி இருக்குது அப்படின்னா, அறிவித்தால் அறியக்கூடியதாக இருப்பது மனிதனுடைய ஆத்மா. அறிவிக்காம எதுவுமே இந்த மனிதனுடைய ஆத்மாவுக்கு தெரியவே தெரியாது. ஒன்னொன்னு யாராவது அறிவிக்கணும். அறிவிச்சால் அறியக்கூடிய தன்மை உடையது ஆத்மா. அறிவிச்சாலும் அறியக்கூடாதது ஜடப்பொருள். அப்போ நாம அறிவித்தாலும் அறியாம இருந்தா நாமளும் ஒரு ஜடமா போயிடுவோம். அறிவித்தா கூட புரியலைன்னா நம்ம கேட்போம், யாரையும் என்ன ஜடமாட்டம் நிக்கிற அப்படின்னு கேட்போம். அப்போ அறிவித்தாலும் புரியாட்டா அவன் வெறும் ஜடம். அறிவித்தால் அறிந்து கொள்ளக்கூடியது ஆத்மா. அதை நமக்கு பெருமானவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த கனவு காணுகின்ற எல்லையும் அறிவிக்க அறிந்து ஞானக்கண் பிரகாசிக்க பெற்ற பிறகுதான் அதை அறிவிக்க முடியும். அப்போ இந்த ஞானக்கண் இருட்டா இருக்கு, உனக்கு குருடா இருக்கு. அஞ்ஞானம் என்னும் துரத்தால் குருடா இருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் மஞ்சளாகையால் திறந்த தேசியங்கிறதேன்னு ஒருத்தவங்க திறக்க வேண்டியதா இருக்கு. அது வரைக்கும் அந்த ஜீவதேகத்துல இருக்கிற கண்ணு, அங்க இருக்கிற அந்த கருவி குருடாத்தான் இருக்கு. அதை பிரகாசிக்க செய்யறதுக்கு ஒரு ஆசானவர்கள் தேவையாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துலயும் நமக்கு விடை கொடுக்குறாங்க. ஒருவன் தன் ஜீவதேகத்தை அறிந்த பிறகுதான், அப்போ அந்த ஜீவதேகத்தை அறிந்த பிறகுதான் ஆத்ம நிலையை அறிவிக்க முடியும். அது எப்ப, எதை அறிந்த பிறகு? அதுக்கு பிறகு கொடுக்குறாங்க அந்த அறுசுவைகளை அனுபவிக்கிற எல்லையும், உறக்கம் வரும் எல்லையும், கனவு காணுகிற எல்லையையும் அறிவிச்ச பிறகுதான் உனக்கு மற்றதை அறிவிக்க முடியும். அப்போ ஜீவதேகத்தை அறிவித்த பிறகுதான், ஜீவதேகத்தை அறிஞ்சாதான் இந்த எல்லை எல்லாம் உனக்கு தெரியும். அப்போ இது எல்லாமே ஜீவதேகத்துலதான் இருக்கு அப்படின்னு நமக்கு நிறைய இடத்துல பெருமானவர்கள் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கண், அந்த ஞான கண்
அது ஜீவதேகத்துல இருக்கிற கண்ணாக இருக்கிறது. அந்த கண் பிரகாசமாகணும். கனவு, விழிப்பு எல்லாமே அந்த எல்லையில இருந்துதான் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒருவன் தன் ஜீவதேகத்தை அறிந்த பிறகுதான் இந்த அறுசுவை அனுபவிக்கிற எல்லை, உறக்கம் வரும் எல்லை, கனவு காணுகிற எல்லை அவனுக்கு தெரியும். அப்போ ஜீவதேகத்துலதான் இவையெல்லாம் உண்டாகிற எல்லை ஜீவதேகமாக இருக்கிறது. இந்த தூல தேகத்துல வர்றதெல்லாம் தூல செயலாக இருக்கிறது. இந்த சூக்கும செயல்கள் எல்லாம் இந்த சூக்கும தேகமாகிய ஜீவதேகத்தில இருந்து வருகிறது. அப்போ அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஜீவதேகத்துல இருந்து வருது, தூல தேகத்துல இருந்து வரல, இதெல்லாம் சூக்கும செயல்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த தேகத்தை நாம வசப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தேகத்துல நாம வாழ வேண்டும். இந்த தூல தேகத்திலேயே நாம வாழக்கூடாது. இந்த தூல தேகம் என்ன அப்படி ஒரு அருமையான ஒரு உனக்கு வேலையா இருக்கு. இன்னைக்கு பெருமாள் அவங்க ஒளிநாடாவில கூட நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் கூட அது லேசா இருக்கு. இந்த தூல தேக வாழ்க்கை உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டமாக இருக்கு? உணவு பிரச்சனை. ஆடு மாடெல்லாம் பார்த்தா கேள்வி பண்ணி சிரிக்கும். என்னடா நம்ம வயிறெல்லாம் பெரிய வயிறா இருக்கு, நாம கூட சேர்த்து வைக்கிறது இல்ல, அடுத்த வேலைக்கு வேணும்னு. இந்த மனுஷ பையன் இந்த இவ்வளோண்டு வயிறை வச்சுக்கிட்டு வருஷக்கணக்கா வேணும்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு அந்த ஆடு மாடுகள் எல்லாம் சிரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மனிதனுக்கு அறிவுங்கிற ஒரு மாணிக்கம் கொடுக்க பெற்றிருக்கேன். அது என்ன இந்த உணவு பிரச்சனைக்காகவா, இந்த ஒரு சான் வயிறை வளர்க்கறதுக்காகவா கொடுத்திருப்பாங்க? அப்போ அந்த அறிவு மாணிக்கம்னு ஒண்ணு உனக்கு வச்சு படைச்சிருக்காங்களே, அது எதுக்காக வச்சு படைச்சிருக்காங்க? அந்த உனக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவதேகத்துல நீ வாழணும். இந்த தூல தேகத்திலேயே நீ வாழக்கூடாது. அந்த ஜீவதேகத்துல போய் நீ குடியேறி வாழணும். அப்படி குடியேற்றி இருப்பதற்கு ஒரு ஆசானவர்களுடைய துணை வேண்டும். அது தானாக பெற முடியாது. ஒரு விபூதி அப்படின்னா நீயா பூசிக்கிறதாவது கேட்டாங்க இன்னைக்கு கூட. அது ஒருத்தவங்க பூசி விடணும், நீயா பூசிக்கிட முடியாது. வெறும் வேஷம் போட்டா அந்த ஞானம் வந்துருமா? காஷாயம் கட்டிக்கிட்டா காஷாயம் கட்டிக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டா அந்த வேஷமெல்லாம் போட்டா ஞானம் வந்துருமா? அப்படின்னா வராது. 2 ஓலையை அப்படி நிக்க வச்சுட்டீங்கன்னா வீடு கட்டிட்டேன்னு அர்த்தமா? அப்படிலாம் கேட்டாங்க. அப்போ அந்த நிஜமான விபூதி எது, நிஜமான ருத்ராட்சம் எது, அது அந்த அசலான அந்த விபூதியும் அசலான அந்த ருத்ராட்சமும் கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த நகல் ருத்ராட்சம் சொல்லி ஒரு கொட்டைக்காய, ஒரு மரத்துல இருக்க கொட்டைக்காயா யமனை பயமுறுத்தும். இந்த அறிவு கூட வேண்டாமா அந்த மனுஷனுக்கு? ஒரு மரத்துல இருக்கிற ஒரு கொட்டைக்காய கழுத்துல கட்டிக்கிட்டு அது ஒரு ருத்ராட்ச மாலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறானே. அப்போ அந்த அசல் கிடைக்கிற வரைக்கும் இந்த நகலை கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு பெருமான் அவங்க இன்னைக்கு அருளி செய்தது போல இந்த அசல் தேகத்திலேயே நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த அசல் தேகத்தை விட்டு இந்த நகல் தேகத்தை விட்டு அந்த அசலான ஒரு தேகம் நமக்குள்ளாக அந்த அறிவை வச்சு படைச்சிருக்காங்களே ஒரு தேகத்துல, அந்த தேகத்துல இருந்துதான் இந்த அகமுக சூக்கும செயல்கள் எல்லாம் வருது. அந்த தேகத்தை நீ வசப்படுத்தினால் அது சாயுச்சிய பாதையாக இருக்கும். இல்லாம இந்த தூல தேகத்திலேயே நீ வாழ்ந்துகிட்டு இருந்தீன்னா அது சாவு பாதையை நோக்கிதான் உன்னை இட்டு செல்லும். அப்போ அந்த சாவு பாதையில போறதுக்காகவா உனக்கு இந்த அறிவு என்கிற மாணிக்கத்தை இறைவன் வச்சு படைச்சிருக்காங்க? இந்த தூல தேகத்திலேயே நீ வாழ்ந்தா நீ அனுபவிக்கிறையே அதெல்லாம் சுக்கின்பமாக இருக்கும். அதன் பலன் என்னவாக இருக்கும்? சாவுவை நோக்கி உன்னை இட்டு செல்லும், சாவு பாதைக்குத்தான் உன்னை கூட்டிட்டு போகும். ஆனா அந்த ஜீவ தேகத்துல நீ வாழ்ந்தால் உனக்கு கிடைக்கிறது பேரின்பம். அந்த பேரின்பம் உன்னை இந்த சாயுச்சிய பாதையில் மரணமிலா பெருவாழ்வை நோக்கி இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த மரணமிலா பெருவாழ்வு பெறுவதற்கு தான் நாம இந்த மனுக்கோல வடிவம் எடுத்து வந்திருக்கிறோம். வேற எதுக்காகவும் இந்த மனுத்தூலம் எடுத்து வரவே இல்லை. இந்த மனுத்தூலம் எடுத்து வந்ததன் ஒரே காரணம் அந்த வைரமணி தூலம், அந்த அறிவு தூலம், அந்த தங்க உடல், அதை பெறுவதற்காக மட்டுமே இந்த மனித தூலம் எடுத்து வந்தது. தங்க உடலை காட்டத்தான் வந்தது குடில்.
அந்த தங்க உடலை காட்டுறதுக்கு தான் இந்த குடில் வந்தது. எப்படி ஒரு வீடு கட்ட முந்தி ஜாமான்களை எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு குடிசை கட்டுவாங்களோ, அது போல குடிசை தான் இந்த தூல உடல். அதுக்கப்புறம் நீ நல்ல ஒரு அரண்மனையா கட்டி அதுல குடியேற போறியே, அதுதான் அந்த வைரமணி தேகம். அதை அந்த உடலை காட்டுவதற்கு ஒரு மெய்க்குரு பெருமான் வேண்டும். உச்சமை குருவால் உள்ளுடம்பு அறிவாய். ஒரு மெய்க்குரு பெருமான் வந்துதான் அந்த உடம்பை உனக்கு எடுத்து காட்ட முடியும். இந்த மனிதன் தூலம் எடுத்து வந்தது வேற எதுக்காகவும் இல்லை, அதுக்கு மட்டுமே அப்படின்னு நமக்கு பெருமானவர்கள் கோடாயுதக்கூர் விஸ்வநாதர் திருவள்ளி வசனத்துல நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. கோடாயுதக்கூர் பக்கம் 351 பார்ப்போம். அந்த கோடி சூரிய பிரகாச விஸ்வரூபத்தை தரிசித்து அனுபவிக்கத்தான் இந்த மனுத்தூலம் வந்தது. இந்த மனுத்தூலம் வந்ததே அதுக்குத்தான். நீ எதுக்கு வந்த, உன்னுடைய லட்சியம் என்ன, நான் டாக்டர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், நான் பெரிய பணக்காரன் ஆகணும், அது அல்ல. அதுக்காக நீ வரல. நீ வந்தது அந்த கோடி சூரிய பிரகாச தூரம் இருக்கே, அதுல நீ குடியேறி அதை அனுபவிக்கணும். அதுக்குத்தான் இந்த மனு தூலம் வந்து. வேற எந்த தூலம் எடுத்தாலும் அந்த பாக்கியம் கிட்டாது. அந்த அறிவுங்கிற மாணிக்கம் உனக்கு கொடுக்க பெற்றிருக்க தனிச்சீதனமாக அந்த அறிவை கொண்டு இந்த கோடி சூரிய பிரகாச தூலத்தை நீ பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த மனு தூலம் வந்தது. அப்படிக்கு இல்லாமல் இந்த உலகிற்கு மனு வந்தது செத்து அவஸ்தைக்கு போவதற்குத்தான் என்று எந்த வேதத்தையும் கொண்டு என் முன்னால் நீ நிரூபிக்க முடியாது. இல்ல இந்த உலக வாழ்க்கையிலே இந்த தூல வாழ்க்கையிலேயே வாழ்ந்து செத்து நான் அவஸ்தைக்கு போறதுக்கு தான் பிறந்தேன்னு வேதத்தை கொண்டு நிரூபி பார்ப்போம். நிரூபிக்க முடியாது. மனுவை இறைவன் சாக படைக்கவில்லை. பின்ன என்ன, இப்ப இருக்கிற இவனுடைய இந்த பீத்த உடலை தூக்கி எறிந்து விட்டு இதற்குள் இருக்கிறதே எக்கோடி காலத்திற்கும் அழியாத ஜீவ பிரகாச தங்க உடல், அதை பெற்று நித்தியனாக வாழவே இவனை படைத்தான். அந்த தங்க உடலை இந்த தூலம் இருக்கும் போதே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுல குடியேற வேண்டும். அதுல குடியேறி நித்தியனாக வாழ்வதற்காக மட்டுமே இந்த மனுவை இறைவன் படைத்தான். அதற்காகவே அந்த அறிவென்ற மாணிக்கத்தையும் இந்த உடலில் வைத்து படைத்திருக்கிறார். வெறும் வயிற்று பாட்டுக்கு இந்த தூலத்துக்காக ஏரோப்ளானை கண்டுபிடிக்க, ராக்கெட்டை கண்டுபிடிக்க, கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்க, இதுக்கெல்லாம் உனக்கு அந்த அறிவு கொடுக்கப்படவில்லை. அறிவு கொடுக்க பெற்றது எதுக்கு? அந்த வைர பிரகாச தங்க உடலை ஒரு பெருமான் அவர்கள் பெறுகிற வண்ணம் நீ பெற்று அதுக்குள்ள நுழைகிற வண்ணம் நுழைந்து அதுல குடியேறி கொள்வதற்கு மட்டும்தான் கொடுக்க பெற்றிருக்கிறது அந்த அறிவு என்ற மாணிக்கம். வேறு எந்த ஜீவராசிக்காவது இந்த அறிவு மாணிக்கம் இருக்கிறதா? இல்லவே இல்லை. யானை முதல் எறும்புகளை 84 100,000 ஜீவராசிகள் அவ்வளவையும் எடுத்துக்கொண்டாலும் சரியே, அவ்வளவுக்கும் மனிதனுக்குள்ள இந்த அறிவு திவலை கூட கிடையாது. கொஞ்சமாவது அறிவு இருக்கா மற்ற உயிரினங்களுக்கு? ஏதாவது நம்ம பேசினா புரியுமா? என்னிடம் கோடி தேவ விடிவுகள், தேவ வசனங்கள், தேவ ரகசியங்கள் அது முன்னால போய் நின்று பேசினா அது ஒரு வார்த்தையாவது காதுல ஏறுமா? ஏறாது. இந்த மனிதனுக்கு ஏறக்கூடியபடி என் மெய்சைத்தை உன்னுக்குள் வைத்து படைக்க பெற்றிருக்கின்ற சகோதரனே, அப்படி இல்லாவிட்டால் நான் பேசி வருகின்ற வீதி மூளை முடுக்கு திண்ணை நடசாலை எங்கும் நின்று கேட்க வந்திருக்க மாட்டாயே. எதுக்காக நம்ம கேட்கிறோம்? அந்த மெய்சைத்தை நமக்குள்ள வச்சு படைக்க பெற்றிருக்கிறதுனால தானே கேட்கிறோம். மிருகம் எங்கேயாவது கேட்குமா? அப்போ இந்த உன்னத அறிவை மனிதனுக்கு மட்டும் எதற்கு தந்தான்? எதுக்காக அந்த அறிவை கொடுத்துருக்காங்க? இந்த மிருகம் மாதிரியே வாழ்ந்து பிள்ளை குட்டியை பெற்று அப்புறம் ஒரு நாள் செத்து போறதுக்காகவா கொடுத்தாங்க? அந்த மிருகம் மாதிரியே வாழ்ந்து சாவதற்கா இவனுக்கு இந்த அறிவை தந்திருப்பார்? இல்லை, தரவில்லை. அதுக்கு தரல. இந்த அறிவு என்கிற மாணிக்கத்தை உனக்கு தந்தது சாவுக்கோ இந்த பீத்த பிழைப்புக்கோ இந்த பீத்த பொருள் சம்பாதிப்பதற்கோ அல்ல. நீ என்னதான் சம்பாதிச்சாலும், நீ எத்தனை கோடி வீடு கட்டினாலும் பீத்த பொருள். நீ செத்த பிறகு உனக்கு அது ஒண்ணு கூட பயன்படாது. அப்போ உனக்கு இறுதி வரை பயன்படக்கூடிய ஒரு பொருள் வேணுமே. இந்த பீத்த பொருள் சம்பாதிப்பதற்கோ அல்ல அந்த அறிவு மாணிக்கம் கொடுக்க பெற்றது.
நிஜமான பொருளை சம்பாதித்து, அப்போ இதெல்லாம் பொய்யான பொருள். இந்த பொய் பொருள் தேடி தேடி அலைவியே, இதுக்காகவா அந்த அறிவு மாணிக்கம் கொடுக்க பெற்றது? அந்த நிஜமான பொருளை சம்பாதித்து நீ எக்கோடி காலத்திற்கும் ஆண்மையனாக இருந்து வாழவே இந்த நரஜன்மத்தில் உன்னை படைத்தது. இப்போ இந்த தூலம் வந்தது எதுக்கு? இதுல இருக்கும் போதே நீ அதை பெற்றுக்கொள்ள முடியும். இதுல இருக்கும் போதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காகத்தான் இந்த தூலம் கொடுக்க பெற்றது. அது இப்ப எப்படி போச்சு என்றால், இதை பேசக்கூட ஆளே இல்லாத, தூசி கூட இந்த நினைவே இல்லாத எல்லைக்கு போய்விட்டது. இன்னைக்கு நமக்கு பெருமானவர்களை தவிர இதை எடுத்து சொல்ல நாதி இல்லாத உலகத்துல நாம இருக்கிறோம். அப்படி நாதி இல்லாத உலகத்துல நமக்கு ஒரு நாதியாக நமக்கு பெருமானவர்கள் கிடைத்தார்கள். இந்த பேச்சே இல்லாத உலகத்தில் நாம குடியிருக்கிறோம். நாம் எதற்காக பிறந்தோம் என்று நாம் பேசுகின்ற உலகத்தில் இல்லை. யாராவது பேசுறாங்களா? நான் எதுக்காக பிறந்தோம், நான் யார், நான் எதுக்காக பிறந்தேன், நான் எங்க இருந்தேன், நான் எங்க போய் சேர போறேன், அப்படிலாம் யாருமே பேசுறதே கிடையாது. நான் பணக்காரன் ஆகணும், ஒரு கோயில்ல போய் சாமி கும்பிட்டாலும் நான் பணக்காரன் ஆகணும், நகை நிறைய வேணும், நான் அவனை விட நான் பணக்காரன் ஆகணும், இல்லை இவளை விட எனக்கு நகை நிறைய வேணும். அதுதான் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கு. நாம் எதற்காக பிறந்தோம் என்று பேசுகின்ற உலகத்தில் நாம் இல்லை. இப்போ நான் சொல்லுகிறேன், அதாவது தேவனாக மரணமில்லாத பெருவாழ்வு வாழ நம்ம பார்த்தோமே, சாவு பாதை எங்கே, சாய்ச்சிய பாதை எங்கே? சாய்ச்சிய பாதையில வாழ்றதுக்கு எக்கோடி காலத்தும் அழிவில்லாத அந்த பேரின்பத்தை அனுபவிக்க பிறந்த மகனே நீ, இது சத்தியம். அப்போ அந்த பேரின்ப தூலத்தை பெற்று, இந்த தூலத்துல நீ அனுபவிக்கிறதெல்லாம் சிற்றின்பம். இந்த சிற்றின்பத்தை பெறுவதற்காக உனக்கு இந்த தூலம் கொடுக்கப்பெறவில்லை. அந்த பேரின்பத்தை, அந்த பேரின்ப தூலத்துக்குள்ள நீ குடியேறி அந்த பேரின்ப தூலத்தை, பேரின்பத்தை நீ அனுபவிக்கணும். இந்த பேரின்ப பெருவாழ்வை நீ வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த மனுத்தூலம் உனக்கு கொடுக்க பெற்றிருக்கிறது. அப்போ நம்ம இந்த இன்னைக்கு பார்த்த அந்த திருவாக்கியத்துல கேட்டாங்களே, உறக்கம், பயம், கவலை, விழிப்பு, இதெல்லாம் எங்க இருந்து வருகிறது? அது ஜீவன்ல இருந்து, ஜீவ தேகத்துல இருந்து வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோமே. அப்போ அதுல ரெண்டு இருக்கு, இந்த உறக்கம், பயம், மயக்கம், கோபம், இதெல்லாம் ஜீவனுக்கு தீங்கு விளைவிக்கதாக இருக்கிறது. ஆனா விழிப்பு, சந்தோஷம், தைரியம், சாந்தம், இரக்கம், இதெல்லாம் ஜீவனுக்கு வனப்பு கொடுப்பதாக இருக்கிறது. அது எங்க இருந்து கிடைக்கும்? ஒரு மறைமொழி மாந்தர் தண்ணீர்லாம் அந்த ஜீவனுக்கு மகிழ்ச்சி, வனப்பு, எளி எல்லாம் கிடைக்கும். அதை நமக்கு பெருமானவர்கள் கூட இதை திருவாக்கியம் 10 எடுத்து கொடுக்குறாங்க. மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. உன் ஜீவனை போட்டு என் நேரம் உறக்கம், பயம் இதுலயே வச்சுக்கிட்டு இருந்தா, பயந்துகிட்டே இருக்கிறதுக்காகவா உனக்கு அந்த ஜீவன்ல அறிவு என்ற மாணிக்கத்தை வச்சு படைச்சாங்க? அந்த பயப்படுறதுக்காக உனக்கு அது கொடுக்கல. உன் ஜீவன் தலையில எந்த நேரம் உறங்கி, எந்த நேரம் பயந்துகிட்டே வாழ்ந்து ஜீவன் தலையில இடி விழ வைக்காத. உன் ஜீவனை வனப்படைய செய்யணும். அதுக்கு ஒரு மறைமொழி மந்தராகிய தேவகுரு சந்நிதிக்கு நீ போகணும். அந்த தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. உன் ஜீவ குழந்தையாகி அந்த முச்சுடர் என்னும் திருக்குழந்தை வனப்பேறி எவ்வனம் அடைகிறது. அந்த குழந்தையை எவ்வனம் அடைய செய்யணும். இந்த தூலத்தை மினுக்கிட்டு எவ்வனமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல அறிவு கொடுக்க பெற்றது. அந்த ஜீவ தேகத்தை மினுக்கணும், அந்த ஜீவ தேகத்தை எவ்வனம் அடைய செய்யணும். இன்னும் அது அவர்களின் தரிசனை ஊற்றத்தினாலே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை பெறுகிறது. இவ்வாறு தன் ஜீவன் வனப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவருக்கே தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது. அப்போ அப்படி ஒரு ஆசானவர்கள் வந்த காலத்துல, அவங்க வந்த காலம்தான் தெய்வ குபேர பூவன வசந்த காலமாக இருக்கிறது. இன்னைக்கு பெருமானவர்கள் அந்த வசந்த காலத்தை நமக்கெல்லாம் நீட்டிச்சு தந்திருக்காங்க. அந்த வசந்தம் நமக்கு அவங்க வந்த காலத்துல மட்டும்தான் இருந்தது.
இன்னைக்கு அவங்க தூரம் மறைஞ்ச பின்னாலும், அவங்க தவத்துக்கு ஏகின பின்னாலும் அந்த வசந்த காலத்தை நீட்டிச்சு நமக்கு மானியமாகவும் கோடாயுத கூறாகவும், எமபட ரெடிபடு கோடாயுத கூறாகவும், யமன்பட ரெடிபடு திருமஞான குரலாகவும், ஆதிமை உதயபூரண வேதாந்தமாகவும் நமக்கு எல்லாமாக கொடுத்து நம்முடைய ஜீவன் தலையில இடி விழாதபடிக்கு நம்முடைய ஜீவனை வனப்படைய செய்ய வச்சுக்கிட்டே இருக்காங்க பெருமானவர்கள். அப்போ இந்த உறக்கம்ங்கிறது ஜீவன் தலையில விழுகிற இடியாகத்தான் இருக்கு அப்படின்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுக்குறாங்க. உறக்கம் என்னும் இடியை உன் ஜீவன் தலையில் விழாதபடி. உறக்கம்ங்கிற இடி இந்த தூலத்துல விழுகிற இடி இல்ல. இந்த தூலத்துக்கு தூமனா நல்லா தான் இருக்கும், சொகுசா தான் இருக்கும். ஆனா அது உன் ஜீவதேகம் இருக்கே, அது தலையில இடி விழும் நீ உறங்கிக்கிட்டே இருந்தா. விழிப்போட இருந்தா தான் அந்த ஜீவதேகம் வனப்படையும். நீ உறங்கிக்கிட்டே இருந்தா நீ அந்த ஆசானவர்களுடைய அந்த ஆகாரம் தான், அவர்களுடைய அந்த அருளமுதம் தான் அந்த ஜீவதேகத்தை வனப்படை செய்யும். மறைமொழி மாந்தருடைய சந்நிதி முன்னாலதான் அந்த ஜீவதேகம் வனப்படையும். அதுதான் இந்த மனிதனுக்கு ராஜாவாக இருக்கிற இவனுக்கு மந்திரியாக ஆலோசனை சொல்லக்கூடிய அறிவாக இருக்கிறது. ஐம்புலனும் உன் மனத்திற்குள் ஒதுங்கி அறிவை ஆகாரமாக கொள்ளுதலையே அறிவதனை கொண்டு அறிவதனை காண வேண்டும். அந்த அறிவே ரூபம் எடுத்து வந்த அந்த அறிவின் துணை கொண்டுதான் நமக்குள்ள இருக்கே அறிவு, ஞான கண். அது குருடா போயிருக்கே, அது பிரகாசமாகணும். அந்த கண்ணு திறக்கணும். நமக்குள்ள இருக்கிற ஞான கண்ணு திறக்கணும்னா ஒரு அறிவு ரூபம் எடுத்து வரணும். அந்த அறிவதனை கொண்டு நமக்குள்ள இருக்கிற அறிவதனை காண வேண்டும். அதை விட்டு உன் மனம்தான் அங்கும் இங்கும் அலைகிறதே. இங்குலாவும் உண்மையை உண்மை என்று உன் மனம் வஞ்சகமின்றி கொள்ளும் போது செவிக்கு உணவு ஏறுகிறது. செவிக்கு உணவு ஏறும்போதுதான் ஜீவதேகம் வனப்படையும். வாய்க்கு உணவு ஏறுனா இந்த தூலதேகம் வனப்படையும். இன்னைக்கு வனப்படைய மாதிரி இருக்கும், நாளாக ஆக அது சாவை நோக்கி இட்டு செல்லும். அப்போ செவி உணவு தான் இந்த ஜீவதேகத்துக்கு வனப்படைய செய்கிறது. இந்த உறக்கம் என்னும் இடியை உன் ஜீவன் தலையில் விழாமல் காக்கிறது. அது உன் அறிவையும் மனத்தையும் செம்மைப்படுத்துகிறது. உறக்கம் என்னும் இடியை உன் ஜீவன் தலையில் விழாதபடி. உறக்கம்ங்கிற இடி தூலதேகத்து தலையில விழல, ஜீவதேகத்து தலையில விழுந்து உறக்கம்ங்கிற இடி. ஜீவதேகத்தை நம்ம பாதுகாக்கணும் அந்த இடி விழாதபடிக்கு. அதுக்கு இடி தாங்கியாக நிக்கிறது ஆசானவர்களுடைய அந்த அருளமுத அந்த செவிச்சுவை உணவாக இருக்கிறது. உறக்கம் என்னும் இடியை உன் ஜீவன் தலையில் விழாதபடி சன்னம் சன்னமாக தடுக்கிறது அந்த அருளமுத உணவு. நாம் தான் அதில் போய் கூடி, அது கொட்டிக்கிட்டே தான் இருக்கு. அந்த அருளமுத உணவு இல்லாததே கிடையாது, அது சதா கொட்டிக்கிட்டே இருக்கு. நாம தான் அதுல போய் கூடிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அறிவு அந்த உறக்கம் என்ற இடியை தடுக்கிறது. அறிவுதான் அந்த இடிதாங்கியாக நின்று அந்த உறக்கம்ங்கிற இடிய ஜீவன் தலையில விழாதபடி காப்பாற்றுகிறது. தன் எண்ணம் எதிலே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதிலேதான் நாதமும் ஓடிக்கொண்டிருக்கும். நம்ம எண்ணம் எதுல இருக்கோ நம்ம நாதமும் அதுலதான் ஓடும். இந்த அறிவின் பக்கம் சார்ந்திருந்தா நம்முடைய பேச்சும் அறிவாக இருக்கும். இந்த சாவு பாதையிலே போனோம்னா அந்த பேச்சாகத்தான் இருக்கும் நம்மளுடைய பேச்சும். அப்போ இந்த அழிந்து போகிற தூலத்தில் நேசம் வச்சா அது நமக்கு சாவு பாதையை நோக்கி தான் இட்டு செல்லும். ஆனா இந்த ஜீவதேகத்தின் மேல நம்ம நேசம் வச்சு அதுக்கு உண்டான ஆகாரத்தை நாம அருந்தும் போது நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்குது. அந்த தேகத்திலையும் நமக்கு கருவிகள்லாம் இருக்கு. இப்போ இந்த தூல தேகத்துல நடக்கிறதுக்கு காலு பயன்படுது. நல்ல உணவு, நல்ல ரத்தத்தை கொடுக்குது. அது போல அந்த ஜீவதேகத்திலையும் கருவிகள் எல்லாம் இருக்கு. அந்த கருவிகள்ல இருந்துதான் இந்த குணங்கள் எல்லாம் வருது. அங்கேயும் ரத்தம் இருக்கு அந்த ஜீவதேகத்திலையும். அந்த ரத்தத்துல போய் இந்த அருளமுதம் கலக்கணுங்கிறாங்க பெருமானவர்கள். இந்த அருளமுதம் தெய்வம் பெருமானவர்கள் கொடுக்கிற அந்த அருளமுதம் இந்த தூல தேகத்துல இருக்கிற ரத்தத்திலையா கலக்கும்? நீ வாய் வழியா திங்கிற உணவுதான் இந்த தூல தேகத்துல இருக்கிற ரத்தத்துல கலக்கும்.
ஆனா அவங்க கொடுக்கிற அந்த அருளமுதம் அந்த ஜீவதேகத்துக்குள்ள போய் பாய்ஞ்சி செவி உணவாக செவி வழியாக போய் அந்த ஜீவதேகத்துல இருக்கிற ரத்தத்துல போய் கலக்கணும் அந்த உணவு. அப்பதான் அந்த ஜீவன் தலையில இடி விழாது, அந்த ஜீவதேகம் வரப்புறும். அதைத்தான் பெருமானவர்கள் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அருளமுத உணவு, அந்த ஆண்டவர்களுடைய அருள் என்ன செய்யணும்? நீ அதையே அருந்த வேண்டும், அவர்கள் அருளையே அருந்த வேண்டும். அது அருந்துனா என்ன செய்யும்? அது உன் உள்ளத்தில் சிறிது சிறிதாக நுழைந்து ஜீரணமாகி உன் ரத்தத்தில் போய் கலக்க வேண்டும். எந்த ரத்தத்துல கலக்கணும்? இந்த தூல தேகத்துல இருக்கிற ரத்தத்துல அது போய் கலக்கம் இல்லை, அது அந்த ஜீவதேகத்துல இருக்கிற ரத்தத்துல போய் கலக்கும். அப்படி கலந்தா அந்த ஜீவதேகத்துலதான் எல்லாமே இந்த சூக்கும செயல்கள் எல்லாம் இருக்கு. விழிப்பு, தூக்கம், கருணை, கோபம், மகிழ்ச்சி, சாந்தம், இரக்கம் எல்லாமே அந்த ஜீவதேகத்துலதான் இருக்கு. அதுல போய் இந்த அருளமுத உணவு கலந்த உடனே என்ன, அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இந்த உறக்கம்ங்கிற கெட்டது இருக்கு, ஜீவனுக்கு இடி விழுகிற செயலும் இருக்கு, விழிப்பு என்கிற அந்த ஜாக்கிரதையும் இருக்கு. அதுல நீ ஜாக்கிரதையோட இருக்கணும் எப்பயும். அதான் பெருமானவங்க எந்த வாக்கியம் சொன்னாலும் ஜாக்கிரதை உஜார், அந்த ஜாக்கிரதை உஜார்லாம் விழிப்பு நிலை. இந்த உறக்கம் எல்லாம் ஜீவன் தலையில இடி விழ செய்கிற நிலை. அப்ப அந்த ரெண்டுமே இருக்கு அந்த ஜீவ தேகத்திலையும். நீ அந்த கெட்டதெல்லாம் மாற்றுறதுக்கு இந்த அருளமுதம் ஒரு மருந்தாக போய் அருமருந்து, நான் ஒரு அருமருந்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பெருமான் அவங்க அருள் செய்வாங்களே, அந்த மருந்து உள்ள போய் அந்த நினைவுல இருக்கிற மாசுகளை எல்லாம் அகற்றி, அந்த மாசு இருந்தா அந்த நினைவு மனம்னு பேர் எடுத்துருது, பிசாசுன்னு பேர் எடுத்துருது. அப்ப இந்த மருந்து போய் கலந்த உடனே அது அறிவுன்னு மாறிடுது. அதை நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அறிவே உன் பாவ நினைவை சங்கரிக்கிறது. உன் நினைவு பாவம் கலந்து இருக்கு, இந்த அறிவு உள்ள போக போக, இந்த அருளமுதம் உள்ள போக போக அந்த பாவம் எல்லாம் சங்காரம் செய்யப்பட்டு அந்த நினைவே அறிவாக மாறுகிறது. நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. உன்னுடைய வாய் 70,000 நாவுடைய வாயாக மாறுகிறது. அதெல்லாம் இந்த ஜீவ தேகத்துல இருக்கிற வாய். இந்த தூல தேகத்துல இருக்கிற வாய் ஒரு வாய் தான், ஒரு நாக்கு தான். ஆனா அந்த ஜீவ தேகத்துல இருக்கிற வாயில 70,000 நாவு. அப்ப ஒரு நாவே இவ்வளவு பேசினா 70,000 நாவு எவ்வளவு பேசும்? அப்படி பேசுகின்ற வல்லபமுடைய நாவாக அந்த பெருமானவர்களுடைய அந்த அருளமுதமானது உள்ள போக 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 அவ்வளவு வல்லமை பெறுகிறது அந்த ஜீவதேகம். அது நீ உறங்கிக்கிட்டே இருந்தீன்னா அந்த ஜீவதேகத்தை தலையில இடிதான் விழுந்துரும். 10,000 கண்கள் வருகிறது. உன் காது அணுப்புரண்டாலும் கேட்கக்கூடிய காதாக மாறுகிறது. இந்த காது லேசா அணுப்புரண்டா கூட கேட்கக்கூடிய காதாக மாறுகிறது. இப்படி எல்லாம் நினைவை பரிசுத்தமாக்கிய பின்னர் தான், நினைவு மாசு கலந்து இருக்கு, அது அந்த அருளமுத உணவு போய் அதை பரிசுத்தமாக்கி இவ்வளவு வல்லவமுடைய 70,000 நாக்குகளுடைய வாயாகவும் 10,000 கண்களுடையதாகவும் அணுப்புரண்டாலும் கேட்கக்கூடிய வல்லமையுடைய காதாகவும் மாற்றி பரிசுத்தமாக்கிய பிறகுதான் நீ ஞானத்தை பெற முடியும். அதுதான் ஜீவ தேகத்துல கூட்டிட்டு போய் இப்படி எல்லாம் பரிசுத்தமாக்கி அப்புறம்தான் உன்னைய காரண தேகத்துக்கு கூட்டிட்டு போய் உனக்கு அந்த ஆத்மா இருக்குது பாரு அப்படின்னு காட்ட முடியும். அப்புறம்தான் அந்த தெய்வப்படி பக்கம் அதை நீட்ட வேண்டும். ஞானத்திற்கு எவ்வளமாக உன் மனம் மாற வேண்டும். அதுதான் ஞானம். ஞானம்னா என்ன? அந்த ஜீவதேகம் வல்லமை பெறுவதுதான் ஞானம்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதாவது ஞானம்னா என்ன? எதையும் துச்சமாக மிதித்து ஏறி அதன் முடியில் நின்று ஆளுவதுதான் ஞானம். சர்வ அறிவையும் தன்னதாக வைத்து ஆளுவதுதான் ஞானம். இந்த கூரை வீட்டை விட்டு விட்டு தங்கரத்தின சிங்காசனத்தில் ஏறுவதேங்க. அந்த கூரை வீட்டிலே இருந்திருந்தா ஞானமே இல்லை, அறிவே இல்லை, ஞானம் கண்டு குருடாத்தான் இருக்கும். ஆனா அந்த தங்கரத்தன சிங்காசனம் நமக்குள்ள இருக்குதே, ஒரு தங்க உடலை காட்டத்தான் வந்ததை குடில்னு பார்த்தோமே, அந்த தங்க உடல்ல குடியேறுவதே ஞானம். அந்த ஞானத்தை காட்டுறதுக்கு தான் நமக்கு பெருமானவங்க வந்தாங்க. அந்த நித்தியத்தை அளக்குகிற தேகம், அந்த தேகத்துல நாம குடிபுகரணும். அந்த நித்தியத்தை அளக்குகின்ற அந்த தேகத்துக்கு குடிபுகுந்து அதன் பூரண வல்லவத்தை பெறுவது. அந்த பூரண வல்லவத்தை நம்ம பார்த்தோமே, 70,000 நாக்குள்ள வாயை பெறணும். அப்படி பூரண வல்லவத்தை பெறுவதே ஞானம். அப்படி தன் முயற்சி கொண்டு பெற முடியாது.
தன் முயற்சி கொண்டு பெற முடியாவிட்டாலும் அதை பெற்றுள்ள ஒருவரை தேடி அடைந்து அவர்களின் அறிவுக்கு உட்பட்டு நடந்தால் அந்த வல்லபம் தனக்கும் வரும். அப்போ அவ்வளவு வல்லபம் உடைய ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த வல்லபம் பெற்றுள்ள ஒரு மெய்க்கொரு பெருமான் அவர்களை தேடி அடைந்து அவர்களுடைய இலக்குக்கு, உன் ஆசிரியருக்கு நேர் இலக்கில் நீ நிற்க வேண்டும். அவர்களுக்கு நேர் இலக்காக, அவர்களுக்கு இணக்கமாக நாம நிற்கும் போது நமக்கு அந்த வல்லபம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ எல்லா வல்லமும் நமக்கு எப்படி தெரியும்? இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்தோமே இந்த திருவாக்கியத்துல, இந்த உறக்கம், பயம், சந்தோஷம், மயக்கம், விழிப்பு, தைரியம், கோபம், சாந்தம், இரக்கம் எல்லாம் வருது. எந்தெந்த எல்லையும் வருது. இந்த உலகத்துல படிச்சு முடிச்சு படிச்சு கிழிச்சு பட்டம் வாங்குறேன்னு சொல்றானே, அவனுக்கு தெரியுமா? தெரியாத இது படிப்பா? இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பள்ளிக்கூடமா அப்படின்னு கேட்டாங்களே. தன் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை தெரியாம கடைசியில களவு கொடுத்த மாதிரி களவு கொடுத்துட்டு சாவு பாதையை நோக்கி போறியே, இதுக்காகவா மனிதனை இறைவன் படைச்சாங்க? இந்த அறிவுங்கிற மாணிக்கத்தை வச்சு அதுக்காக இல்ல. அப்ப இதெல்லாம் தங்கும் தளம் எது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிற வேண்டாமா? அதை நான் கற்றுக் கொடுக்கிறேன்னு பெருமானவங்க நமக்கு. அதெல்லாம் ஜீவதேகத்துல இருக்கு. அது ஜீவதேக சூக்கும செயலாக இருக்கிறது. அதுல நல்ல செயல் இருக்கு, கெட்ட செயல் இருக்கு. அந்த உறக்கம்ங்கிற செயல்லாம் ஜீவன் தலையில இடி உள்ள வைக்குது. ஆனா இந்த மற்ற செயல், அந்த அருளமுத உணவு போச்சுன்னா அந்த உறக்கம்ங்கிற இடி ஜீவன் தலையில விழாதபடிக்கு காத்து ரட்சித்து உன்னை எப்பயுமே விழிப்பு நிலையில, உஜார் நிலையில, ஜாக்கிரதை நிலையில வச்சிருந்து உனக்கு தைரியம், சாந்தம், இரக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் கொடுக்கும். அப்போ அந்த ஜீவ தேகத்தை மனப்புடைய தேகமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டுமா, அல்ல அந்த ஜீவ தேகத்தின் தலையில இடி விழ செய்யணுமா? அது ரெண்டும் நம்ம கையில தான் இருக்கு. இது வேணும் கேளும் சிங்கா, இது வேணுமா அது வேணுமா, இதுதான் செய்யணும் வற்புறுத்தியே சொல்லல, உன் இஷ்டம். அறிவித்தால் அறியக்கூடிய ஆத்மாவாக நீ இருக்க போறியா? அறிவித்தாலும் அறியாத ஜடமாக நீ இருக்க போறியா? நாம அறிவித்தால் அறியக்கூடியவர்களாகத்தான் இருக்கும். அதுதான், அப்படி அறிந்தாதான் மறுபிறப்பு. அந்த வல்லபமுடைய கருவிகளை எல்லாம் பெற்றால் தான் மறுபிறப்பு. இப்ப நாம இந்த தூரத்திலே இருந்தோம்னா அது ஒரு மாற்று பிறப்பு. ஆனா அந்த தேவ மனம் வீசும் அந்த அருளமுத வார்த்தைக்குள், அந்த ஆண்டவர்களின் வாய்மைக்குள் நாமல் நுழைந்து கொள்வதே மறுபிறப்பாக இருக்கிறது. அந்த ஓங்காரகார வாக்கு வித்தினால நாம பிறக்கணும். பெருமானவங்க ஓங்காரகார வாக்கு வித்தினாலே பிறப்பிக்க செய்து இந்த இடத்த என் அக்கா அப்படின்னு தணிகைமணிப்பிரான் அவர்களை பார்த்து நம்முடைய பெருமானவர்கள் சொன்னது போல நம்மளை எல்லாம் அந்த ஓங்காரகார வாக்கு வித்தினாலே நாளும் பிறப்பிக்க செய்து நமக்கெல்லாம் இந்த அருளமுதத்தை, அந்த வாய்மையை நமக்கு நாளும் வழங்கி நம்முடைய ஜீவதேக கருவிகள் எல்லாம் வல்லமுடைய செய்வதற்காக நமக்கு நாளும் அந்த அருளமுத வர்ஷிப்பினை வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். ஜீவகங்காவின் வான்பொறி கைத்தென்றல் பாவம் நீக்கிய பிறவி பிரிமாற்றும் பூவன புகை தன்னில் நிலை நின்றார். ஜீவ நச்சுனை நம்புரு நாயகமாக வந்து நம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பிரம்மபிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரங்கா. அக்கா இன்னைக்கு யமபட்டருக்கு போராது பொருள் எடுத்து முழங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தெய்வ திருவாக்கியத்திலே இன்னைக்கு அந்த அறிவை பத்தி தான், மாணிக்க அறிவு, அந்த திருநீர் எப்படி பூசுறத பத்தியும் தெய்வம் உத்தரவு பண்ணாங்க. அப்போ ஒரு பொம்பளைன்னு சொல்லுவாரா, போடா இந்த அனாவசியமா போவாளே தவிர இப்படியா தன்மானத்தை சொல்லிக்குவா அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி தாடியும் தடை வளர்த்து சாப்பிடலும் கூட காசாயும் போது வேஷம் போட்டதுனாலே அந்த ஞானம் வராது. அப்ப நிஜமான விபூதியை பூசணும். அப்படி பூசுறவங்க எப்படி இருக்கணும்? அப்பேற்பட்ட அழகினையுடைய, அப்பேற்பட்ட பளபளப்பினையுடைய, அப்பேற்பட்ட மாணிக்கம் போன்ற அந்த திருநூரை யார் பெற்றார்கள், யார் பூசினார்கள், யார் கண்டார்கள் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அதை நம்ம கட்டாயம் பூசவே வேண்டும் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. மனைவின்னு வச்சுட்டு ஒரு பொம்மையை கட்டி கொண்டா மனைவியோட வாழ்க்கைக்கு வந்து விடுமா? அது மாதிரி உத்திராட்சம் என்று, உத்திராட்சம்னா என்ன? யமனை கலக்குகின்ற ஒரு மாணிக்க கட்டி, பொட்டக்காயை கட்டிக்கிட்டா யமன் அஞ்சு போவாங்களா அப்படின்னு உத்தரவு பண்றாங்க.
இதுல எதுக்கு அப்படி சேர்க்கிறாங்கன்னா வலுக்கட்டாயமா பண்ணி பயிற்சி இருக்கிற மக்கள் இதில் நுழைய வேண்டாமா, இதில் நுழையணும், அவசியம் இதில் நுழையணும் அப்படிங்கிறாங்க. வலுக்கட்டாயமாவது இதில் நுழையணும். அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர்ல கொங்கநாட்டு கோயம்புத்தூர் இங்க பிரம்மாண்டமா இந்த ரயில்ல இருந்துச்சு. அது கொஞ்சம் சின்ன ஊரா இருந்துச்சு, பார்த்தா மதராசை தூக்கி விழுங்குற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் பேசிட்டு போலாம் தான் வந்தேங்கிறத தெய்வானிக்கு திருவாக்கியத்துல நிறைவேறினாங்க. அக்கா கூட இதுக்கு 46 பக்கம் வாக்கியம் எடுத்து கொடுத்தாங்க. நமக்கு உறக்கம் வருகிறது, பயம் உண்டாகிறது, சந்தோஷம் பொங்குகிறது. அந்த பைபிள்ல கூட ஒரு வசனம் சொல்லுவாங்க, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் தண்ணீர் பொங்குதே, ஏசு என்னை ரட்சித்தார், ஏசு என்னை ரட்சித்தார்னு ஒரு பாட்டுகள் படிப்பாங்க. அப்ப சந்தோஷம், விழிப்பு, மயக்கம், தைரியம், கோபம், சாந்தம், இரக்கம் அது எங்க இருந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு எல்லையில இருந்தா உண்டாகுது. அது அவசியம் எங்க இருக்குங்கிற தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாத படிப்பு இல்ல, இது கல்வியும் இல்ல, இது கற்றவர்களா இல்லைங்கிறாங்க. அப்ப வீட்டுல உள்ள பொருளை வந்து நீ தேடணும், தேடாம விட்டீங்கன்னா களவு போக விட்டுட்டீங்க அப்படின்னு பண்றாங்க. முன்னுக்குள்ள இருக்கிற சாவு பாதை எங்கே, சாவிச்சிய பாதை எங்கே, அது தங்கும் தளம் எங்கே அப்படின்னு தெய்வம் கேள்வியா கேட்டு அதுக்கு பதில் இந்த அக்கா எடுத்து கொடுத்தாங்க. அந்த அருமையான தூளத்துல உனக்கு அறிவுங்கிற மாணிக்கத்தை தந்திருக்கேன். அந்த அறிவை வைத்து எது நன்மை எது தீமை அப்படிங்கிறத நீ பிரிச்சு பழகணும். பிரிச்சு பழகி அது 4வது பதம் தான் சாகித்ய பதவி. அந்த சாகித்ய பதவி நீ அடையணும் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. அதுல சாகித்ய பதவியை வந்து தெய்வ மானியத்திலையும் கொடுக்குறாங்க. சாலோக சாமீப சாரூப சாகித்யம் நம்பின பேருக்கெல்லாம் 4ஆம் பதம் கூடி என் மகனே. அப்ப சாபருமும் பழக்கத்தை நம்ம பழகணும். பழகிட்டு அந்த சாகித்ய பதவியை நீ அடையணும். அந்த சாபருமுன் பழகிறதுக்கு அதுக்கும் ஒரு பாடல்ல தனித்திரு பாடல்ல தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. அது எப்படி நீ பழகிறது, அது எங்க பழகணும், அது இங்க வந்தா உனக்கு எளிதா இருக்கும் பழகிறது, அது யாருக்கு ஆகும், சச்சினருக்கு தான் ஆகும், சண்டாளருக்குலாம் அது ஆகாது அது அப்படிங்கிறத பாடலை எடுத்து கொடுக்குறாங்க. தனித்திரு பாடல். சாவரும் முன் சாப்பழக்கம் பழகுவதும் எளிதோ, பழகுவதும் எளிதோ, சாவந்தியில் சமத்து முந்தன் படிப்பு அங்கே செல்லுமோ, உன் படிப்பு அங்கே செல்லாதுங்கிறாங்க. சாவரும் முன் சாப்பழக்கம் பழகுவதிங்கெளிதே, பழகுவதிங்கெளிதே, சர்ச்சனர்க்கே ஆகுமன்றி சண்டாளதாக, பாவனை செய் வேடமிட்டு முத்தர்களை பழிக்கும், முத்தர்களை பழிக்கும், பாதகர் பாத்திரம் படித்து வசப்படிக மாட்டேன், நாவசைக்க ஏது இனி மீதமுண்டோ உலகில், மீதமுண்டோ உலகில், நடைதீனமா புகைத்தலைய நாசகர்கள் முன்னில். அப்ப இந்த உலகத்துல நீ நாவு வசிக்க முடியாது. அது யாருக்கு செல்லும்னா சர்ச்சனுக்கு தான் செல்லும், சண்டாளுக்கு செல்லாது, வேடம் போட்டி இருக்கவங்களுக்கும் செல்லாது அப்படிங்கறத அந்த பாடல் தெய்வம் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் உறக்கம், விழிப்பு, மயக்கம் அப்படிங்கறத எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் எந்த இலையில இருந்து வருது, அந்த உள்ளுக்குள்ள அகமியத்துல இருந்துதான் எல்லாமே வருது, அந்த ஜீவதேட்டத்துல இருந்துதான் எல்லாமே வருது. அதுக்காக தான் தெய்வம் அந்த உறக்கம் விழிப்பு உள்ள இருந்து நீ விழிப்புலகத்துல இருக்கணும். அது வெளியவும் உனக்கு எக்காம எடுத்து வச்சிருக்கேன். அந்த உறக்க நாடகங்கள் அதிகமா நடிச்சு வந்து கடைசியில உறக்க நாடகங்கள் அதிகமா ஆகி அந்த சாவுங்கிற இதுக்கு நீங்க போயிடுறீங்க அப்படிங்கறத எடுத்து கொடுக்குறாங்க. உறக்கமனுகா பெறுவா நோசை வீசும் உள்ளகத்தில் ஏழக்காலம் ஒளிப்பதில்லை, விழும் ஏழக்காலம் வெளியில் முழங்குமாறு நின்று கண்டெடுத்து வைத்தமை வழித்தலை, வெளி உலகிற்கு அப்பாற்பட்டதாகிய உறக்க உலகம் கடந்து அப்பாலுக்கு அப்பாலாக்கிய உறக்கம் வந்து எட்டி அடிவிக்க முடியாத ஜீவ பிரகாசம் மதிமேவி மேல்வான் உலகத்தினிடத்தே நின்று அப்பறவழியின் நாத ஒளி ஓசை 7 வகை பிரிவு நாதங்களாக தனி தேலோக
உறக்கத்திலிருந்து எழுந்து ஒலிப்பதை கேட்க கேட்க பரவசத்தில் ஆளச் செய்யும் கிரணநாத வீச்சை போலவே இங்கே வெளி உலகத்திலும் 7 எக்காலங்களை செய்து அமைத்து வெளியுலக வாசிகள் அறியும்படியாக எடுத்து ஏந்தி இடையிடையே எக்காலத்தோனி முழக்கிக் கொண்டிருக்கும் மெய்வழிச்சாலை இது. அப்ப அகமுகத்திலேயே அந்த எக்காலத்தை வச்சிருக்கேன், ஆனா வெளி உலகத்து வாசி நம்ம உணரும்படியா அதுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு வாக்கியத்திலேயே எமக்கு பதிலாக எம் மக்கள் நெற்றி சிலுப்புடன் எடுத்து வாய் வைத்து ஊதும் போது அதன் வழியாக வெளியாகின்றாவி எம்முடைய பசுத்தாவி. அப்ப எக்கால் எடுத்து ஊதுறாங்கன்னா தெய்வத்துடைய பசுத்தாவி தான் அது வழியா வெளியே வருது. அப்ப அது உறக்கத்துல இல்லாம விழிப்புலகத்துல இருந்து அதை கேட்டு வாங்கி வாங்கி வச்சா அணுக்கோடி சராசரத்தும் அறிவு ஏறும். அப்பதான் அந்த மண்ணில போட்டாலும் உன் தேகம் தீண்டாம இருக்கும். தேவமுத்திக்கு வேண்டியது ஜீவன் முத்திக்கு வேண்டியது சாலை குழல் வணக்கம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த விழிப்புலகமா இருந்து அந்த ஜீவ தேகத்துல நீங்க வாங்கி அதெல்லாம் வச்சுக்கணும். அந்த வர்ஷிப்பு தெய்வத்துடைய வர்ஷிப்ப அவங்க நாகம் முழங்கையில குழல் முழங்கையில நீ வாங்கி வச்சுட்டா நித்தியனாவ நீ அந்த வசந்தத்துல கலந்து கொள்ளணுங்கிறதே அடிச்சு கொடுக்குறாங்க. வந்திறங்கி தீருவாருள் வரிசி பின் அந்தரத்திலே அந்தரத்தும் தூமி முழங்கும் திருநடன அசைந்து அசைந்த நாதம் நீ சந்தவளும் நித்திய நீ சந்த வசந்தம் ஆனந்த குழலில் தடாமி தெய்வ பரிநிலத்தினிலே வந்து செய்ய தீரப்புடனே இருக்குதின்று வையகம் அது தெரிய வரும்படியே. அப்ப உலகம் முழுவதும் உயர்த்து தான் தெய்வம் கொண்டாந்து வச்சிருக்காங்க. அதுல நம்ம மயக்கம் உறக்கம் விழிப்பு எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் கடந்து நீ அந்த பொருளை நீ கொடுத்துறாம களவு கொடுத்துறாம நீ இதை பெற்றுக்க, என் செய்ய உணவு வாங்கி அதை பெற்றுக்க அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்ப அந்த பொருள் அப்படிங்கறத எடுத்து கொடுக்குறாங்க தெய்வம். தான் தெரிந்து கொள்ளாமலும் தேடாமலும் இருந்து விட்டு கடைசி களவு கொடுத்தவனை போல தன் வீட்டிற்கு உள்ள பொருளை காணவெல்லாம் தான் தெரிந்து கொள்ளாமலும் தனக்கு என்ன பொருள் கொடுத்தாங்க அந்த பொருள் வெளியிலேயே தேடிக்கிட்டு இருக்கோம். இடத்திலேயே இந்த தூரத்துக்கு வேண்டியதே தேடிக்கிட்டு இருக்கோம். அகத்துல தேடணும். அப்ப அகத்துல துளங்கி காணணும். அந்த அகத்துல துளங்கினாதான் அந்த பொருள் விலகேறும், விளங்கும், விலகேறும், விளைவித்து வரும் அப்படிங்கிறதையும் தெய்வம் அந்த தேர்வோட பாடல்ல எடுத்து கொடுக்குறாங்க. கழைதனை கழைதனை கண்ணகன்னால துங்கள் தலைமுடி வாகையேறி தனிக்கலை மகள்னா போங்க அலையும் போச்சு அலையும் அகந்தனில் துளங்கி காண இளையனோ பொருள் தந்தில்லா தேயிலை பாடி நோமே. அப்ப எங்க துவங்கி காணணும்னா அந்த பொருள்கள்லாம் அந்த அகத்துலதான் துவங்கி காணணும். அந்த விழிப்பு மயக்கம் உறக்கம் எல்லாமே அந்த அகத்துலதான் தொடங்கி காணணும். அதெல்லாம் இல்லாம இருந்து தெய்வத்துல செய்து வாங்கி அந்த பொருளை பெறணுங்கிறதையும் இந்த பாடல்ல எடுத்து கொடுக்குறாங்க தெய்வம். அப்புறம் இந்த சாந்தம் அப்படிங்கறத எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம பூர்ண மனப்பாவில அந்த சாந்தத்தை பத்தி அந்த மனங்கள்லாம் போனாதான் சாந்தமா ஆக முடியும். அந்த சாந்தமான உனக்கு எல்லாமே விளங்குங்கிறதையும் எடுத்து கொடுக்குறாங்க. வடவையனதும் மெளகெடுமும் மலக்கிலும்
மாதிரி ஆகும். அப்பதான் அந்த மயக்கம் விழிப்பு எல்லாம் நம்மள்ட்ட இருக்கிறது போய் அகம் துளங்கி அந்த பொருள் உனக்கு உண்டாங்கிறதையும் தெய்வம் எடுத்து கொடுத்தாங்க அக்கா இப்ப அந்த வாக்கியத்துல. அப்ப 4வது பதிவு சாய்ச்ச இதெல்லாம் போனாதான் சாவர முன் சாப்பிடக்கம் பழகி சச்சனருக்கு ஆகும், சண்டானருக்கு ஆகாது. இந்த விழிப்பு மயக்கம் உறக்கம் எல்லாமே போயிட்டு உனக்கு அகத்துல சுழங்கணும், அந்த பொருளை காங்கணும். அப்புறம் நீ அதெல்லாம் பெற்று செய்வோம் ஏறிக்கிட்டே சேரும். அதுல ஒரு சாய்ச்ச பதிவு உனக்கு கிடைக்கும். அறம்பொருள் இன்பம் வீடு சாலோக சாவிப சாருப சாய்ச்ச பதவி கிடைக்குங்கிறதையும் மானியத்தில் தெய்வம் கொடுக்குறாங்க சன்னதம் பெருப்பருவத்துல. சம்பூரண ஞான சம்பன்ன சம்பந்த சாலோக சாமீப சாரூப சாயுச்ச சித்திர சித்திர சிகர சிவவன சிலாகையை சீருரை சீதன சீதல சீரடி சுந்தர சுத்த சோக குருதியை சூதரு சூக்கும சூழனும் பூவியை செங்கரி சிவபத செம்மல் தெருக்கை சேதமில் தேரி சேகர சேவனை சைவ சைதன்ய சைவரூ தையடை சொர்க்க தொழிப்பின் சொந்த துருவியை சோடச சோதிட சோபன சோங்கை சௌமிய சௌந்தர சௌபத சௌக்கனும் இச்சகம் உயிர்ப்பான் வேண்டி வந்த அப்ப 4வது பதவி அடுத்துட்டு உங்களெல்லாம் நான் உயிரிக்கிறேங்கிறது தெய்வம் நம்மளை எல்லாம் அழைச்சு கூட்டிட்டு போறாங்க என்று கூறி என் முட்டி பேரை மீண்டும் முழங்கும். அனைவருக்கும் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். சலந்தரி அக்கா அப்படியே அந்த மடையில வெள்ளம் திறந்தா எப்படி ஓடுமோ அந்த மாதிரி சலசலன்னு அவ்வளோ இதா இருந்தது சலந்தரி அக்கா. அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே சலசலன்னு இருந்துச்சு அவங்களோட வார்த்தைகள்லாம். பிரகாச மெய்வழி உத்தரவு பெற்று அவர்களின் வாக்கியங்களை இப்ப அக்கா இன்னைக்கு வாக்கியம் 14ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. நம்ம உலகத்துல இந்த தூள உடம்புதான் நம்ம நமக்கு தெரியும் இந்த உலகத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு. தூளத்தளவுல நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த உலகம் வேற ஒரு போகல போயிட்டு இருக்கு. இப்ப இந்த செயல்கள்லாம் சூக்கும செயல்கள் அப்படின்னு அந்த அக்கா எடுத்து சொன்னாங்க. நமக்குள்ள உறக்கம் வருது, பயம் உண்டாகுது, சந்தோஷம் வருது, எல்லாமே நமக்குள்ள இருந்துதான் வருது. ஆனா இவைகள்லாம் எங்க இருந்து வருது? அதுக்கு அந்த இது இந்த தூள உடல் கிடையாது, சூக்கும உடல், அகமுக சூக்கும செயல் அப்படின்னு அக்கா எடுத்து சொல்லியிருந்தாங்க. இப்ப நமக்கு நம்ம உலகத்துல எத்தனையோ கல்விகள்லாம் கற்று பட்டம் வாங்கியிருக்கிறோம். ஒரு பெரிய டாக்டர் படிச்சா கூட இறைவன் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா அந்த டாக்டருக்கு தெரியாது. நமக்குள்ள நம்ம இறைவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சாவு பாதையில செல்றோமா, சாயுஷ்ய பாதையில செல்றோமா அப்படின்னு நம்ம மெய்வழியில அறிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். உலகத்துல ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற அந்த மும்மலங்கள்ல சிக்கி அந்த சாவு பாதையில தான் அந்த உலகம் சென்றுட்டு இருக்கு. அறம் பொருள் இன்பம் அந்த வீடு பேரு அடைகிற அந்த சாயுஷ்ய பாதை இந்த உலகத்துல இப்ப மறந்து போச்சு. ஒரு சில மக்கள் தான் அதை அறிந்திருக்கிறாங்க. மெய்வழி மக்கள் ஒண்ணுதான் அந்த இது சாவு பாதை எது, சாயுஷ்ய பாதை எது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அக்கா கோடாயிரக்கு ஒரு வாக்கியம் 30ல ஒரு இது சொன்னாங்க ஆத்மா பத்தி. ஆத்மாங்கிறது ஒரு பெரிய எலாபரேட் சப்ஜெக்ட். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அந்த ஆத்மா தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது. மனிதனுக்குள்ள யானை முதல் எறும்பு கடை எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த ஆத்மா அதோட இது உடல் வளர்ப்பும் அளவுல இருக்குது எல்லா மிருகங்களுக்கும். ஆனா மனிதனுக்கு மட்டும் உயிர் வளர்ப்பும் அளவுல இருக்குது. நம்ம உயிர் ஏன்னா நம்ம மனிதனுடைய இதுல ஜீவாத்மா கூட பரமாத்மாவும் இருக்குது.
நீ சிசுவாக இருந்ததுல இருந்து ஒவ்வொரு பிறப்பாக மாறி மாறி 6 பிறப்பெடுத்து வந்தாயே, அப்போது உன் ஆத்மாவும் ஓரறிவு முதல் ஐயறிவாக வளர்ந்து வந்தது அப்படிங்கிறாங்க மனிதனுக்குள்ள. அந்த நிலையில் ஆத்மா உன்னிடத்தில் ஆசை அல்லது வெறியாக இருந்தது, தன்னை அறிகிற பேரறிவாக இல்லை அப்படிங்கிறாங்க. எப்ப அந்த ஆத்மா தன்னை அறியக்கூடிய அந்த நிலை, தன்னை அறிந்தது உன்னை ஐயா அப்படின்னு தான் சொல்றாங்க. உலகத்துல படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தது தன்னை அறிய அப்படிங்கிறாங்க. அப்ப தன்னை அறிந்ததுன்னா என்னதுன்னா, தன்னை ஒரே வார்த்தையில நீதி என்னும் பொருள நீதி நிறைந்த பரம்பரையில தெய்வம் சொல்றாங்க. அவங்கள அறியறதுதான் நம்ம அப்ப அந்த தன்னை அறிந்தவங்க அறிந்து தனக்குள்ள உள்ள இறைவனை தரிசித்தவங்கள் தான் தேவர்கள். தனக்குள்ள இறைவன் இருக்கிறாருன்னு தெரிஞ்சவங்களாம் மனு. அப்படி அந்த மனுவா உள்ளவன் ஈசனாக மாறணும். மனு ஈசனா மாறினாதான் அந்த சொர்ணபதியை அடைய முடியும். இந்த மனிதனிடத்தில் இவனை சொன்ன தனிசீவனம் அமைந்திருக்கும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் அமைந்திருக்குது அப்படிங்கிறான். அந்த பரமாத்மாவை எப்படி அறியலாம் அப்படின்னா, 6வது அறிவு பற்றி 7ஆம் பிறப்புல எடுக்கும் போதுதான் அதை அவன் இது பண்ண முடியும். 4 வகையான தேகம் இருக்கிறாங்க. சூழ தேகம், ஜீவ தேகம், காரண தேகம், மகாகார தேகம்ங்கிறது. அப்ப அந்த ஜீவ தேகத்துல போய் இறைவன் அவனை நிக்க வச்சு இதோ பார் ஆத்மா அப்படின்னு காரண தேகத்துல உள்ளதை காமிச்சாதான், அவங்க தொட்டு காமிக்கும் போதுதான் அதை ஒருத்தர் உணர முடியும். நம்மளே நம்மளை இது அறிஞ்சிக்க முடியாது. அந்த மகாகாரண தேகத்துல இறைவன் இருக்கிறார். ஐயரின் நிகழ்ச்சியிலேயே கிடந்து ஆரூராகிய தன் ஜீவ உலகத்துக்கு செல்வதற்கு இச்சை கூட வராது இருக்கும் போது, அப்ப அந்த மனுஷன் எப்ப இருக்கான்னா மாட்டுக்குரிய ஆத்மா உடையவனாக இருக்கிறான். ஐயர் இருக்கும் போது அந்த மிருகத்துக்கு உரிய இதுதான் இருக்கான். அவனதான் நரன் அப்படின்னு வேதம் சொல்லுதான். ஏன்னா அந்த ஆத்மா மனத்தோட இருக்குது. மனத்தோட இருக்கும் போது அந்த நரன் அப்படின்னு அந்த ஆத்மா. ஆனா அதே ஆத்மா தன்னுடைய ஜீவனை அறிந்த பின் அது ஜீவாத்மா அப்படின்னு பெயர் பெறுகிறது. அப்போது தேவன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அப்ப அந்த நடமாடும் திரும்பின் நம்முடைய தேவாதி தேவன் ஆகிய நம்முடைய மேவை சாலையோடு அவர்கள் தான் பரமாத்மாவை அவதரித்து வந்திருக்கிறாங்க. அந்த பரமாத்மா சொரூபரால நம்ம ஜீவாத்மாவை அறியலாம். அந்த ஆத்ம நிலையை அறியக்கூடிய பருவம் பற்றி நம்ம தெய்வர்கள் சொல்லியிருக்கலாம். குழவி முதல் ஒவ்வொரு பருவமாக பிறவி மாறி மாறி விளைந்து முதிர்வேறி 6வது பிறவிக்கு வந்த பிறகுதான் ஆத்ம நிலையை அறியும் சக்தி நமக்கு வருகிறது. அந்த நமது அகமுக கருவிகள் முழு வல்லபம் பெற்ற பிறகுதான் அந்த ஆத்மாவை அறிவித்தால் அறிய முடியும்னு கூட இதுக்கு ஒரு வாக்கியம் 12ல தெய்வர்கள் எழுதியிருக்காங்க. இது சூலதேகத்தில் உள்ளவர்கள் பரமாத்மாவை காண முடியாது. ஆனா அந்த பரமாத்மாவே சூலம் எடுத்து இந்த சூலத்திற்கு அப்பால் உள்ள ஜீவாத்மாவை அறிய முடியும். பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது. மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா தான். அப்படி அந்த ஜீவாத்மா மூச்சு அடங்கணும்னா அந்த பரமாத்மாவை சார்ந்த நிலையில ஜீவாத்மா மூச்சு அடங்குது. அப்ப அந்த ஜீவாத்மா தன் உடல் பொருள் ஆவியை பரமாத்மாவிற்கு தத்தம் செய்து அது தன்னை புரிஞ்சுக்கிற பிறகுதான் ஆகும். அந்த மூச்சு ஆடாம இருக்க இப்போ எல்லாம் உடல் பொருள் ஆவியை நம்ம எல்லாம் தத்தம் செய்யவே இல்லை. ஆனா அந்த மூச்சு ஆடாம அந்த அடக்கம்ங்கிற செயல் ஆகணும்னா உடற்பொருள் ஆகிய நம்ம தத்தம் செஞ்சிருக்கணும். அப்ப அந்த கடைசியில இறைவன் அந்த உடற்பொருள் ஆகிய கடைசியா அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்களுடைய தாக்குதல் எல்லாம் போட்டு அந்த இது பண்ணிக்கிறாங்க. அது தன்னுடைய உடல் என்று ஆன பிறகுதான் ஆகும். இத்தூலத்தை நீக்கி ஜீவதேகத்தில் ஏற்றி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பரமாத்மா சொரூபர் அறிவிப்பார்கள் அப்படின்னு அந்த வாக்கியத்துல வருது. வான்மதி குரல் வாக்கியம் 9ல பரமாத்மா தெய்வம் அவர்கள். ஜீவாத்மா என்பது நீ. அப்ப நீ பெண் நாம் ஆண். இப்ப கோபியர்கள் கிருஷ்ண பரமாத்மா இருந்தாங்க அப்படின்னா அது அவர்களுடைய சிஷ்ய குழாங்கள் கூட அவங்க இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா மனிதர்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம பெண்ணாதான் இறைவன் சொல்றாரு. அந்த ஆத்மா இறைவன் ஒருத்தர் தான் ஆண். அதான் ஆண் குரு அப்படின்னு தெய்வமர்கள் நம்ம அவங்க திருக்கரத்தால கையெழுத்து போட்டிருப்பாங்க. அந்த முதல் பேஜ்லயே ஆதிமிய தெய்வம் முதல் பேர்ல இப்படிக்கு சாலை ஆண் குரு அப்படின்னு அவர்கள் திருக்கரத்தால போட்டிருப்பாங்க.
எமது உரிமை ஜீவாத்மாவை ரட்சிப்பது எமது கடமையாக்கி விடுகிறது அப்படின்னு திருவஞான குரல் வாக்கியம் 12 சொல்லியிருக்காங்க. ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இரண்டரை கலப்பதுதான் மோட்சம் அப்படிங்கிறாங்க. ஜீவாத்மா உன்னிடத்துல இருக்குது, பரமாத்மா எம்மிடத்துல இருக்குது, ரெண்டும் சேர்ந்தாதான் மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவாத்மா மட்டும் தனியா இருந்தா அதுக்கு இன்பம் கிடையாது. இந்த உலகத்துல உள்ளது எல்லாமே சிற்றின்பம் தான், பேரின்பம் கிடையாது. நான் ஒரு ஜீவாத்மாவாக இருந்து பரமாத்மாவாகி எம்பெருமானை நினைந்து இருவரும் கலந்த பின்னரே பரமாத்மா ஆகிவிட்டோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு பெண் பெரிய அரசியாவ இருந்த ஆழ்முள்ளவளா இருக்கிறான். ஆனா அவளுக்கு ஒரு கணவரே இல்லைன்னா அவளுக்கு இன்பம் கிடையாது. இந்த உலகத்துல திருமணம் செஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு சிற்றின்பம்ங்கிறது வாழ்க்கை இருக்கு. அதே மாதிரி அந்த விஞ்ஞான உலகத்துல அவர்கள் அந்த பரமாத்மா இருந்தாதான் அந்த விஞ்ஞான இதை வீடு பேரை அடைய முடியும். ஜீவாத்மாவோ பரமாத்மாவோ அந்த நிலையில் தான். ஜீவாத்மா பரமாத்மாவை சேர்ந்தாதான் அந்த வீடு பேடுங்கிறது அடைய முடியும் அப்படின்னு. அந்த ஜீவனை நம்ம தெரிந்து கொண்டால் அது என்னென்ன நமக்கு பலன் தருதுன்னா, அதன் மேல் ஏறி சவாரி ஆகி மேலவள நாடு ஆகிய கைலாயம், வைகுண்டம், மெகராஜ் என்ற அதிமகனோத எல்லைகளுக்கு போக்குவரத்து உள்ள இதாக ஆகிட்டு வருது. அப்ப அன்னம் மயில் வாசைங்கிறதுல எல்லாம் எத்தனையோ பெரியார்கள்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு இதா நமக்கு வாகனமாக கைலாயத்துக்கு போகக்கூடிய வாகனமாக அந்த ஜீவன் நமக்கு இதாயிட்டு வருது. அந்த பிரயாணத்திற்கு உஜூது அதபை அப்படின்னு சொல்றாங்க. ஜீவன் பிரயாணம் அப்படி, அந்த பிரயாணம் அப்படின்னு அது ஒரு இதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது பிரயாணம் அப்படிங்கிறாங்க. அப்படி ஜீவனை நம்ம சந்திக்கலைன்னா அது நம்மளை தூக்கி மிதித்து எமன் கையில போட்டு விட தயாராக இருக்கிறது அப்படின்னு. அந்த சாவுடைய நேரத்துல அந்த மெய் நம்ம கிட்ட ஒட்டி இருக்கணுமா. அந்த மெய்ங்கிறது முன்னாடி அருவத்துல இருந்தது, ஆகாயத்துல அருவமா இருந்தது. எப்பொருள் யார் வாய் காண்பீனா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் பெருமான் சொல்லி இருக்கிறான். அந்த மெய்ப்பொருள் இப்ப கை கால் அங்கங்களோட நம்மளுடைய பிரமோதி மெய்வை சாலை ஆண்டவர்கள் அவதாரம் செய்து இப்ப வந்திருக்கிறாங்க. அந்த சாவுடைய நேரத்துல ஒரு உதருமா அந்த ஜீவன்ல அவ்வளவு ஒரு நம்ம மேல அவ்வளவு ஒரு கோரமான ஒரு இதோட எவன் மோதுவான். அப்ப அந்த தேவாதி அந்தத்துல மெய் ஒட்டி உருந்தால் ஒழிய அந்த திடீரென்று உன் நினைவில் அந்த மெய் ஒட்டாது. இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறது, பின்னே பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு என்ன வருகிறது பாரு. அதுதான் உன்னை பிடித்து இருக்கும் பிசாசம். அந்த யோசனை அடித்து தள்ளிவிட்டு அந்த மெய்யை நம்ம சேர்ந்திருப்போம் இருந்தாதான் அந்த சாவுடைய நேரத்துல நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா இப்ப ஜீவபிரயாண இதுல கூட அந்த ஜீவபிரயாணம்ங்கிறது லேசான காரியம் கிடையாது. அருளவது வாக்கியம் 417 தெய்வம் சொல்றாங்க. அந்த இறுதி நேரத்துல அந்த அந்த எண்ணம் வரணும். அந்த ஜீவபிரயாணம் போகும்போது அந்த சொர்க்கத்துக்கு போகிற எண்ணம் எப்படி வரணும் வர்றதுன்னா அந்த அந்த மூலமந்திரம் சொன்னாதான் அந்த வரும். அப்ப என்னன்னா அந்த கடைசியில அந்த நரகத்தை காட்ட பெறுகிறதாம். சொர்க்கத்துக்கு போக இருக்கும் ஒருவனுக்கு அந்த இறுதி நேரத்தில் நரகத்தை காட்ட பெறுகிறது. அதுக்கு பயந்துதான் அந்த நிமிஷமே நரகத்தை பார்த்த உடனே அவன் என்ன செய்வான், உடனே தெய்வமே ஆண்டவங்களே என்னை காப்பாத்துங்க. ஏன்னா எப்பயாவது நமக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா நம்ம நேரம் தான் அவங்க கதரும். இதை பார்த்த உடனே நம்ம பிரானவர்களை சிந்தையில நினைப்போம். அந்த நரகத்துல காட்ட உடனே அந்த 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 சிந்தையில நினைச்ச உடனேதான் அந்த சொர்க்கத்திற்கு ஆளாகிறான் அப்படின்னு சொல்றான். சிந்தையில் எண்ணிய மாத்திரத்தில் சொர்க்கத்திற்கு ஆளாகிறான். அப்படி மாறும்போது அருகில் இருக்கும் என் மக்களுக்கு நன்கு தெரியும். அதே போல் நரகம் போக இருக்கிறவனுக்கு ஒரு நிமிடம் மோட்சத்தை காட்டிய பின் உடனே நரகத்திற்கு அலங்கமலங்களாக தள்ளப்படுவான் அப்படின்னு அருளி செய்திருக்காங்க. எல்லோருக்கும் நமஸ்காரங்க. இதோட என்னுடைய முத்தி பெறுவேன்.
ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆதியே துணை. 69 ஜாதிகள் அடங்கிய சத்திய தேவ பிரம்ம குலத்தினை தோற்றுவித்து எவர் உதவியும் வந்து எட்டி தீண்ட முடியாத அந்த எமன்பதி எல்லையில் வந்து யமபடரனை நீக்கி பரிசுத்த நித்திய முத்தி திருமேனி பிறப்பில் ஏற்றி வைக்கும் ஜீவ பரிசினை நம் மக்களுக்கு இதுகால் தந்து யுகவித்து செழித்தோங்க வைக்கும் அழகிய மகதி என்னும் மூக்குப்பிள்ளை மூச்சோடா தவ உள்ளமுடைய உறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மேவெளிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமானவர்களை போற்றி திருவடிகளுக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு அக்கா நம்ம சபையில எடுத்து வழங்கிட்டு நான் எடுத்து பண்ணிக்கிறேமா. இன்னைக்கு அக்கா நம்மளுக்கு தெய்வம் அவங்களுடைய அந்த வேத விஷயத்துல இருந்து 46வது திருவாக்கியத்தை வந்து அவங்க எடுத்து விளக்கமா சொன்னாங்க. அதாவது நம்ம தூள தேகத்துல, அதாவது தூள தேகத்துக்குள்ள இருக்கிற ஜீவ தேகத்துல இருக்கிற அந்த அகமிய செயல்கள், அந்த அகமிய செயல்கள் என்னன்னா அந்த உறக்கம், மயக்கம், விழிப்பு, தைரியம், கோபம், சாந்தம் இவை எல்லாமே அந்த ஜீவ தேகத்துல தான் இருக்குது வருது. ஆனா நமக்கு வந்து நம்ம தூள தேகத்துல இருக்கும்போது அதை அறிய முடியாது. அது எந்த எல்லையிலிருந்து வருது, அது நமக்குள்ளதான் இருக்குது, நமக்குள்ள உள்ள ஒரு நம்ம பொருளாகத்தான் இருக்கு, தன்மைக்குள்ள பொருளாகதான் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம தேடாம, காலமெல்லாம் தேடாம உண்டு உறங்கி பொழுதையும் கழிச்சு கழித்த வயதையும் நம்ம காவு கொடுத்து விடுறோம். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த சாவு தளம் எங்கே, சாவு பாதை எங்கே, சாயுச்சிய பாதை எங்க அப்படிங்கிறத நம்ம தேடி அறியணும். அப்போ அதை தேடி அறியறதுக்காகத்தான் நம்மளுக்கு தெய்வம் இந்த தூளத்தையும் நம்மளுக்கு அறிவையும் வயதையும் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த வேத தீர்ப்புப்படி பார்த்தா இந்த தூள தேகத்துக்குள்ளதான் அந்த ஜீவ தேகம் இருக்குது. அந்த ஜீவ தேகத்தை நம்ம அறியணும். அப்ப ஜீவ தேகத்தை அறிய வேண்டும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜீவ தேகத்தை நமக்குள்ளதான் இருக்குது. அப்ப உடல் இடத்துல ஒவ்வொருவருக்கும் ஆத்மா வந்து அதோட வேலையை வந்து செய்து வருவது ஆத்மா. அந்த ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னா இந்த பொய் தூள கடந்த அந்த ஜீவ தேகத்துக்கு அப்பாலும் காரண தேகத்துல இருக்குது. அப்ப அந்த காரண தேகத்துல போய் நம்ம அந்த ஆத்மாவை அப்ப ஜீவ தேகத்தை அறிந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு காரண தேகத்துல இருந்து அந்த ஆத்மாவை தெரியும். அப்ப நம்ம ஜீவ தேகத்தை அறியணும் அப்படின்னு சொல்ல அறிஞ்சாதான் ஆண்மனிலேயே அடைஞ்சாதான் நம்மளுக்கு அந்த கனவு வருகின்ற இல்லை, அந்த சுவைகளை அனுபவிக்கிற இல்லை, உறக்க வரும் இல்லை, எல்லாவற்றையும் அறிந்து நம்மளுடைய ஞானத்தை பிரவகாசிக்க பெற்ற பிறகுதான் அதை அறிவிக்க முடியும். அப்ப அதை அறிவிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த ஜீவ தேகத்துல நம்மள நுழையணும். அந்த ஜீவ தேகத்தை நம்மளால அறிய முடியாது. அப்ப தெய்வம் நமக்கு அதுதான் அறிவாகிய மாணிக்கத்தை கொடுத்திருக்காங்க. அந்த அறிவாகிய மாணிக்கத்தை கொண்டு ஒரு தேவ குருபரனை தேடி அடைந்து அவர்களுடைய திருவடியை வணங்கி கெஞ்சி கேட்டாவது அவர்களுடைய இலக்கம் நம் மீது பாயும்படி செய்து கொள்ளும் போதுதான் அவங்க நம்ம தெய்வம் அந்த ஜீவதேகத்தை அந்த காட்டி தந்து அதுக்குள்ள நம்மளை நுழைவித்து பழக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு அந்த கோடி சூரிய பிரகாசம் அந்த ஜீவதேகத்துக்குள் நுழையிறதுதான் நமக்கு கடமையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தூள தேகத்தை துச்சமாக மதித்து ஜீவதேகத்தை திறம்பட வாழ்தல். அப்ப ஜீவதேகத்துல திறம்பட வாழ்றோம். நம்ம பெருமானவங்க அந்த கோடி சூரிய பிரகாச அந்த ஜீவதேகத்தை நமக்கு காட்டி கொடுத்து நம்மளை வந்து அதை பார்க்கிற அந்த தங்க உடலை அடையிறதுக்காகத்தான் நம்மளை அதை அடைந்து அந்த நித்தியனாக வாழத்தான் நம்மள தெய்வம் படைச்சிருக்காங்க. அதுக்காக தான் நமக்கு அறிவாகிய மாணிக்கத்தை கொடுக்குறாங்க. அந்த அறிவாகிய மாணிக்கம் வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது. அப்ப மனிதனுக்கு மட்டும் அந்த அறிவை எதற்காக நம்ம தெய்வார்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த அறிவிக்கிற மாணிக்கத்தை வந்து நமக்கு கொடுத்தது இந்த சாவுக்காகவோ இந்த வீட்டை பிழைப்பாக்காகவோ அல்ல. நிச்சயமா நிஜமான பொருளை சம்பாதித்து கோடி காலத்துக்கும் ஆண்மையனாக அந்த நாற்காரண ஆண்மை நிலையை நம்ம தெய்வ குலத்துக்கே, நம்ம பிரம்ம குலத்திற்கே, அனந்தர் குலத்துக்கே உரிய அந்த 4 நிலைகள் அந்த ஆண்மையனாக இருந்து வாழ்வதற்காகத்தான் அந்த அறிவு மாணிக்கத்தை கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்காங்களே தவிர இந்த நல ஜென்மத்துல நம்மளை படைச்சு அந்த அறிவு மாணிக்கத்தை கொடுத்து நரக ஜென்மத்துல படைச்சு அந்த அறிவு மாணிக்கத்தை கொடுத்தது நம்ம நலனாக இருந்து நம்ம தேவனாக ஆக்குறதுக்காக, அந்த ஆண்மையனாக இருந்து வாழ்வதற்காகத்தான் நமக்கு அறிவாகிய மாணிக்கத்தை கொடுத்திருக்காங்க. இதை எடுத்து பேசக்கூடிய ஆள் எப்போதாவது வந்ததா? இல்லை. அப்படி பேசி யாருமே எடுத்து பேசாத ஒரு எல்லையிலதான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம வந்து இதை எடுத்து பேசக்கூடிய அந்த இறுதி நேரத்தில் நமக்கு உதவக்கூடிய ஒரு அருள் துணையல்லவா நம்ம தேடிக்கொள்ள வேண்டும். அதற்காக தானே நமக்கு தெய்வம் நமக்கு அறிவு மாணிக்கத்தை வழங்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த அறிவு மாணிக்கத்தை வைத்து நம்ம வந்து நம்ம தெய்வத்தை நரனாக இருக்க நம்ம தேவனாக ஆக்கி நம்மள அந்த உயர்ந்த எல்லைக்கு அந்த உன்னத தெய்வ பிறப்பில் ஆக்கி வச்சிருக்க நம்ம தெய்வம் தான் நம்மை தேவனாக அந்த மரணமில்லாத பெருவாள் வாழக்கூடிய கோடி
காலத்தும் அழிவில்லாத அந்த பேரின்பத்தை அனுபவிக்க பிறந்த மகன் நீ அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த பேரின்ப வாழ்வை நம்ம தெய்வம் தான் நமக்கு அருள் அவங்களுடைய அந்த கருணை உள்ளதுனால நமக்கு அருள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அந்த தெய்வம் அப்படிப்பட்ட இந்த வசந்த காலத்துல நம்ம பெருமான் வந்திருக்கு. இந்த வசந்த காலத்துல நம்ம தெய்வம் நமக்கு நம்ம ஜீவனை அந்த ஜீவ தேகத்துல அந்த ஜீவனை வந்து வனப்படை செய்வதற்காக தான் 4 வேதங்களை இறக்கி அதை நமக்கு அருள்வாக தினமும் வாரி வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த அறிவு ஆகாரத்தை அந்த அறிவே ரூபம் எடுத்து வந்து அந்த அறிவு ஆகாரத்தை நமக்கு வழங்கி நமக்கு ஞானக்கண்ணை திறக்க வைத்து அந்த நம்மளுடைய அந்த உடற்கமை மிடி வந்து நம்ம ஜீவன்ல வந்து விழாதபடிக்கு நம்ம ஜீவனை வனப்படைய செய்யறாங்க. அப்ப அந்த திரி உணவு தான் நம்மளுடைய ஜீவனை வந்து வனப்படைய செய்கிறது. அப்ப நம்ம வந்து ஜீவ தேகத்தை நம்ம தேகத்தை கவனமாக வச்சுக்கணும்னா நம்ம தினம் நம்மளுடைய பெருமான் அவங்களுடைய அருள் வந்து நம்ம வந்து நம்ம அந்த ஜீவ முதலை அந்த அருள முதலை நம்ம வாரி நம்ம அந்த ஒரு சிறு உணவை உண்டு கொண்டே இருக்கும்போதுதான் நம்ம ஜீவன் வனப்படைக்கிறது. அப்ப ஜீவன் வந்து எங்க எப்படி வனப்படையும் அப்படின்னு சொன்னா அந்த மறைமொழி மாந்தராகி ஒரு தேவகுரு சந்நிதியில் தான் ஜீவன் வந்து வேறுடல் இருக்கிறது. அப்போ ஜீவ குழந்தையாகி அந்த புத்திர என்னும் திரு குழந்தை வனப்பேறி அவனம் அடைகிறது. அப்போ நம்ம தெய்வம் அவங்களுடைய திரு சன்னதி அவங்களுக்கு முன்னால நம்ம இருக்கும்போதுதான் நம்ம நிறைய வெளியில எங்கேயும் ஓடாம உள்ளடங்கி அந்த நம்ம அறிவுகளுக்கு ஒரு பூ பெய்கிறது. அப்போ நம்மளுடைய அந்த அப்போது நம்ம ஜீவன் வந்து யவனம் அடையக்கூடியதாக இருக்குது. மேலும் அவங்களுடைய தரிசனை ஊற்றத்தில் யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்கிறது. இவ்வாறு தன் ஜீவன் அடைப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவருக்கு தெய்வ குபேர பூரண காலம் வருகிறது. அப்ப அந்த பூரண காலம் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருமே அந்த பூரண காலத்துல அந்த வசந்த காலத்தினுடைய அந்த பேரின்பத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பெருமான் தினமும் அந்த அருளாபரத்தை நமக்கு வழங்கி அந்த தேவ அமுத அந்த ஞான அமுத அந்த ஆலவாய் அமுத நமக்கு தினமும் அவங்களுடைய வேதங்கள் மூலமாக நம்ம அருளி நம்மளை அனைவரையும் ஞானம் அடைய வைத்து அந்த ஜீவ அந்த நம்மளெல்லாம் மறுபிறப்பாளராக ஆக்கி வருகிறாங்க. அப்போ நம்ம நம்மளுடைய தெய்வம் வந்து எப்படி நம்மளை மறுபிறப்பு அடைய செய்யக்கூடிய மறுபிறப்பு அடைய வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய அகமுக கருவிகள் எல்லாம் அவங்களுடைய அந்த அந்த திருவாக்கு அமுதனால அதெல்லாம் மாற்றி அமைத்து நம்மளுடைய ஆசானாகி அவங்க நம்மளுடைய பழைய அறிவையெல்லாம் வாங்கி கொண்டு அந்த அறுகுடை வாசல் என்னும் அந்த ஊசிமுனை தவறு வழியாக புகுத்தி தங்களுடைய என்றென்றைக்கும் அகலாத யவ்வன பூரண சுக வடிவை தந்து ஒரு சுத்த ஆவியை ஒரு ஜீவனில் வைத்து ஊதி எரிலை கம்பத்தில் ஏற்றி வைக்கிறார்கள். அதுதான் மறுபிறப்பு அப்படின்னு நம்ம தெய்வம் அருள் இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மறுபிறப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ஞானத்தை நமக்கு வந்து அவங்களுடைய நம்மளுக்கு 5 வழிகள் அந்த ஞானத்தை வந்து மிக எளிமையாக அறியக்கூடிய அந்த அறிவா அந்த ஞானத்தை நமக்கு அந்த ஞானம் வந்து நமக்கு கிடைக்கிறது. எதையும் சுற்றமாக ஏறி அந்த முடிவில் நின்று ஆளுவதுதான் ஞானம். சர்வ அறிவையும் தன்னதாக வைத்து ஆளுவதுதான் ஞானம். இந்த கூரை வீட்டை விட்டுவிட்டு தங்கரத்தின சிங்காசனத்தில் ஏறுவதே ஞானம். அழியப்படாத புகழ் உடம்பாகிய ஜீவ சிம்மாசனத்தில் உன்னை ஏற்றி வைப்பதே அது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த ஞானத்தை நமக்கு அருள்வதற்கு பல வகையான வழிகள்ல நம்ம பெருமான் அவங்களே ஆசான் திருமேனியாக அவங்க வேதங்களை இறக்கி நமக்கு அந்த அருளமுத்தை தினமும் வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நம்ம தெய்வ அருளை பெறணும். அவங்களுடைய அருளமுத்தை பெற்று அந்த ஜீவ தேகத்தை அடைத்து அந்த ஜீவனை அந்த கோடி சூரிய பிரகாச வடிவத்துல தரிசிக்கணும். நம்மளுடைய ஜீவன் எவ்வளவு அடையணும் நம்ம தினமும் நம்ம தெய்வத்தினுடைய அருளமுறை நம்ம பகிர் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்ம தெய்வீக சபை தினமும் கூட வேண்டும். கூடி 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 சங்கம் தேட தேட போது அருந்திடும். போது அருந்தால்தான் நமக்கு வேதம் விளங்கும். வேதம் தான் ஆசான் திருமேனியாக இருக்கிறது. அவர்கள் சொல்வாக்கே நமக்கு செல்வாக்காக இருக்குது அப்படிங்கறத நம்ம அறிந்து எப்பயுமே நம்ம தெய்வம் அவங்களுடைய திரு உருவையை நம்ம நினைவில் வைத்துக் கொண்டு நம்ம எண்ணம் எப்படி இருக்கிறதோ அது போலதான் நம்ம நினைவானது மாறும். அந்த நினைவானது அந்த அவங்களுடைய அறிவாகத்தால் நம்மளுடைய மனம் வந்து அந்த நினைவு வந்து அறிவாக மாற்றப்பட்டு நம்முடைய ஜீவனை வந்து யவனமாக எப்போதும் வைத்துக் கொண்டிருக்க செய்வதற்காக நம்ம தெய்வத்தினுடைய அருளமுறை தினமும் நம்மளுடைய சபையின் வழியாக நம்ம பரிசு நம்ம அந்த அருளமுகத்தை அறிஞரி நாமளும் அந்த பேரின்பத்தை அடையணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். போட்டு பணிந்து நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் ஜீவ சகோதர அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம். ரொம்ப நாள் சபை அட்டெண்ட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. இன்னைக்கு நம்ம வந்து
அந்த 14வது வாக்கியத்தை படிக்கிறோம். அது நமக்கு உறக்கம் வருகிறது, பயம் உண்டாகிறது, சந்தோஷம் போகிறது. இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது, நமக்குள்ளேயே தான் உண்டாகின்றன. வீர்ப்பு, மயக்கம், தைரியம், கோபம், சாந்தம், இரக்கம் நமக்குள் எந்த எல்லையில் இருக்கின்றது, எந்த எல்லையிலிருந்து உண்டாகின்றன. இது மனிதர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மனிதர்கள் தெரிந்து கொள்ளணும். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாம் நடப்பது, பார்ப்பது, சாப்பிடுறது இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் பயம், கோபம், சந்தோஷம் இதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்குதான் அறிவு சூழல். அந்த அறிவு சூழலுக்கு தான், அந்த அறிவு தேகத்துலதான் அந்த செயல் எல்லாம் நடக்கிறது. அறிவு தேகம் நம்ம ஜீவ தேகமா இருக்கிறது. அந்த ஜீவதத்தை அறிந்த பிறகுதானே உங்களுக்கு ஆத்மா நிலையை அறிவிக்க முடியும். இவன் உள்ளுக்குள் நின்று நிகழ்வை கொண்டிருக்கின்ற அது சுவைகளையும் அளவிருக்கிற எல்லையும், உலகம் ஒரு எல்லையும், கனவு காக்கிற எல்லையும் அறிவித்து ஞானத்தை பிரகாசிக்கப்பட்ட பிறகுதான் அதை அறிவிக்க முடியும். அதை இவனுக்குள்ள நம்மளுக்கு போனோம்னா அந்த ஜீவதத்தை நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்குதான் ஒரு ஆசான் வேண்டும். அது ஆசான் தான் பாஷையை நிற்பது தூத தேகம். நினைவு என்ன பெற்றது தெய்வ தேகம், ஆத்மா என்ன பெற்றது காரண தேகம். சதா தூத தேகத்திலே குறியிருந்து கொண்டு அதை நூல்பொழுதே தெரியாத இருக்கிற ஒரு ஜீவ தேகத்தில் அப்பால் இருக்கும் பிரதானமான காரண தேக வல்லப கருவிகளை எப்படி அறிவிப்பது? அதுதான் ஒரு மெய்ஞான ஆசிரியர் வேணும். ஒரு ஜீவன் சந்திக்கு முன்னணி அதெல்லாம் மதப்பேற்பார்கள் ஆகி கோடீஸ்வர பிரகாசம் சந்திக்க வைக்கும். ஆகமத்திற்கு அறிவே ஆறாவது அன்பு. அது அறிவிக்கும் அருவாதார ரூபகளைய ஒரு ஆசா. அறிவு தேகத்தை தெரிந்தது இந்த ஆசானாலதான் நம்மளால அந்த அறிவு தேகத்தை உங்களுக்கு காட்டி தர முடியும். அதெல்லாம் மறுமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதி ஜீவன் வேறு உடல் இருக்கிறது. அந்த முச்சுடன் நம்ம திருக்குழந்தை வனப்பேறு எவ்வளவு வருகிறது. ஊட்டத்தால் யாரையும் சற்றே பண்ணாத வலிமை கொள்கிறது. இவ்வாறு தன் ஜீவ மனப்படைய இலக்குக்கு வசமாக நிற்கிறவனுக்கு தெய்வ சுபேத பூவன காலம் வருகிறது. அப்போ அவங்களுடைய சந்நிதி முன்னாடிதான் நம்மளால மறுப்பாளாகி அது கோடீஸ்வர பிரகாசம் சந்திக்க வைக்க முடியும். அதுதான் வனப்படி இலக்கிற்கு வசமாக நிற்பது. அவருடைய வனப்படி இலக்கெல்லாம் அவரை அருளமுதமா இருக்கு. அந்த அருளமுதத்தை நம்ம அது செவிச்சுவையாக வசிக்கப்படும் போது அது அழுகிறது சுருக்கி நிகரான சுவை வேறு இருக்கவே இல்லை. செவிச்சுவை ஆசாரத்தால் தெரிஞ்சுக்கிறது. அந்த செவி உணவு தான் நமக்கு அறிவு தேகத்தை பிரகாசத்துல ஆக்குகிறது. அதுதான் கண்ணுக்கு காணப்படாததும் ஆனால் அறிவு கண் கண்ட காண பெறுவதுமாகிய தேவ ரகசியங்கள் உன் காதில் ஏறி ஏறி புகழும்பாக வரவேற்று மடிவதற்காக நீ இந்த உடலில் இருக்க வரைக்கும் உன் உபதேசம் நடந்து கொண்டேதான் இருக்கும். உன் தேகாரியத்திற்கு உள்ள சகல கருவிகளில் ஒவ்வொன்றாக மாசு துளத்தி நமது தெளிவன் பிரகாச வாழை வைத்து அவருள்ள பாவங்களை வெட்டி வெட்டி மாற்றி மாற்றி அங்காந்து தேவ வல்லதங்களை புதிது புதிதாக வைப்பதிலே உபதேசம். அந்த உபதேசம் தான் நம்மளை சிவமாக்குறது. அதுதான் நம்ம ஜீவனர்கள் தப்பி அழிகள் பிறவி மாசம் ஒழிக்க சொல்லி அந்த அமுது அவருடைய அருளமுதமா இருக்கு. அசுத்தங்களாம் நீச்சு பரிசுத்தமா இருக்குது. உலகம் என்னும் இடியை தடுத்து நம்முடைய உலகாமி என்னும் ஞானத்தில் இயக்குகிறது. உலகம் சாவு உலகாமி ஞானம். ஞானத்தை தான் இந்த நம்ம தெய்வம் ஞானம் அறிய காலத்து நாம் நேரத்தில் ஞானம் அறிவது மிக எளிது. முன்பெல்லாம் இது மிகவும் கடினமாக இருந்தது. இப்போது திருப்பாவுக்கிறது அப்படியே காட்சி வட்டாக்கி சொல்லாக்கி ஏற்றி ஒரு வாயில் போடுகிறோம். வேண்டியது வாங்கி விழுங்க வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம தெய்வம் பாடல்களாகவும் வாக்கியங்களாகவும் பாண்டியங்களாகவும் நம்மளுக்கு எந்தெந்த விதத்துல புரியுமோ அந்த விதத்துல அந்த ஞானத்தை எடுத்து கொடுத்து நம்மளுக்கு ஞானத்தை மிக எளிதாக ஊட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்பதான் அந்த ஒழுக்கம் சாலையை மிதிச்சு ஏறி நம்மளுக்கு ஆசானுடைய அங்கு போய் மாற்றிக்கொள்ள செய்கிறது.
அப்பதான் நம்மளுக்கு வந்து சந்தோஷம் உண்டாகுது இல்லை, கோபம் உண்டாகுது இல்லை, அதெல்லாம் வந்து தெரிஞ்சு எதுக்கு கோபம் பண்ணணும், எதுக்கு நம்ம வந்து வருத்தப்படணும், நான் வந்து ஞாபகம் எதுதான் இருக்குது, அதுக்காக நீ ஏன் வருத்தப்பட்ட, எதுனால எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் வரும், அது இருக்க வரைக்கும் அதுதான் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அதே பெரிய நின்றுவார்கள் நமக்கு வேண்டியது ஆசான அதோட அவர் சுற்றி ஒன்று சத்திய உணர்வோடு இடையில அங்கே இருந்தவர் இருத்தல் வேண்டும். அதுதான் நித்தியம் எடுப்பதற்கான ஒரே வழி. நம்ம தயவு வாக்கு மூலமாக உழைத்து கொண்டேன் என்று கூறி புத்தி பெறுவீர்கள். மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். அப்போ அந்த வரக்கூடிய ஜீவதேகம், அது ஜீவதேவியார்னா அது கண்டவர்கள், அந்த காரண தேகத்தின் கண்டவர்கள் காட்சி தந்தாதான் நம்ம. அப்போ ஒன்னும் நடக்கிறது எல்லாம் அந்த ஜீவதேகத்திற்கு தான், இந்த சூழதேகத்துக்கு தான் இல்லை. அப்போ அந்த அந்த எல்லையானது தன்னுடைய ஆசான் தவறு இருந்து நமக்காக அப்போ அது இந்த உலகத்துல இந்த பேச்சானது ஆனா நம் பெருமானவர்கள் இத வந்து கடமை என்னன்னா அந்த மரணம் எல்லாம் விடுவாள் வழியதான். ஆனா இந்த உல தேகத்தை விட்டு உனக்குள்ள இருக்கும் அந்த வைரமணி தேகம், அழியாத ஒரு தேகம், தேகம், அந்த சத்தோடு அதுதான் வந்து பெற வந்த. ஆனா இந்த அடித்து போகிற வாழ்க்கையிலே இதெல்லாம் ஓடிக்கொண்டு அதை மாற்றி அப்போ இனந்தினம் நம்முடைய செயல் என்னவா இருந்தா இனந்தினம் அந்த ஜீவதேகத்துக்குள்ள நம்ம பிரயாணம் இருக்கோம். அப்போ நம் தெய்வர்கள் ஒரு கன நேரம் இதை உணர்த்தி கொண்டே இருக்கா அந்த ஜீவதேகத்துக்குள்ள புகுந்து நம்ம பிரயாணம் பண்ணலாம். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த அறிவு மாணிக்கத்தை படித்தா நம்ம வந்து கிளம்புனா அந்த அழியாத அந்த வைரமணி தேகத்தை தான் நம்ம வந்தோம். அப்போ மாணிக்க ஒரு மாணிக்கம் சப்த பேரிலா பத்திரமா கூட்டிருப்போம். அப்போ உள்ள அந்த சொன்ன மாதிரி சூழதேகம், ஜீவதேகம், காரண தேகம், மகாகாரண தேகம். அப்போ அந்த மகாகாரண தேகம் அடைந்தவர்கள் அப்போ இதை வந்து அதுக்குள்ளதான் எல்லாமே அந்த உணர்வும் அந்த இன்பம் ஆச்சரியம் அதுக்கப்புறமா இதுலதான் அந்த ஆத்மா அமைக்கப்பட்டது. ஆனா ஒருவர் சொல்லி நம்ம கேட்டா ஜீவாத்மா சொல்லி கேட்டா நம்ம அந்த இதுல இருப்போம். சொன்னா நம்ம கேட்கணும். இதுதான் வந்து ஜீவாத்மா. அப்போ நமக்குள்ள அந்த தெய்வங்கள் காலம் வசந்த காலமா இருக்குது. அந்த வசந்த காலத்தை யார் யாருக்கு பற்றி கொண்டார்கள் எல்லாமே அந்த எதிர்பார்த்தல் தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.